வியாபாரமா நிறைய பேர் செய்யறாங்க. நீங்க ஒரு NLP ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு வெளியில போனீங்கன்னா நீங்க அதிகமா பணம் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர்ல கூட ஒரு 4 சென்டர் இருக்கு. இதை வந்து தமிழ்நாட்டுல வந்து இத கொஞ்சம் பரவல் கம்மியா இருக்குது. பேராசிரியர்கள் மற்றவங்க நினைச்சாங்கன்னா இதை வந்து சிலபஸ்ல கூட ஒரு யூனிட்டா கூட வைக்கலாம். நேற்று அவங்க லலிதா மேடம் பேசினது, சாமோகன்லால் சாஃப்ட் ஸ்கில் பேசுனதை கூட யூனிட்டா வைக்கலாம். இருந்திருந்தால் மகிழ்ச்சி. அவர் ஜான் கிரைண்ட்லர், ரிச்சர்ட் பேண்ட்லர் அப்படிங்கிறவங்க 2 பேரும், ஒருத்தர் வந்து சைக்காலஜிஸ்ட், இன்னொருத்தர் வந்து லிங்குவிஸ்ட், 2 பேரும் சேர்ந்து 1970களில் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய அனுபவங்களை வைத்து இதை வந்து அந்த டெக்னிக்ஸை உருவாக்குறாங்க. அவங்க டெக்னிக்ஸ் எப்படி சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஆள்களுக்கும் ஒவ்வொரு உயிரினம், அந்த உலகத்துல ஒரு உயிர் பிறக்குதுன்னு சொன்னா அது ஒரு தகுதியோட தான் பிறக்குது. ஆனா அந்த உயிர் வந்து இந்த உலகத்துல வந்து போராடி தன்னை வெற்றி பெறுவதற்கு என்னென்னமோ முயற்சிகள் செய்யுது. அந்த முயற்சிகள் தோல்வி அடையுது. சில பேர் வெற்றி அடைஞ்சிடறாங்க. இப்ப தோல்வி அடைவதற்கு என்னென்ன காரணம் இருக்கு அதை பல பேர் கண்டுபிடிக்காமே வாழ்க்கையே தொலைச்சிடுறாங்க. நீங்க பார்க்கலாம் குடும்ப வந்து நிகழ்வுகள்ல வந்து அதாவது ஒரு புத்தர் சொல்றது மாதிரி சஃபரிங் வந்து யூனிவர்சல் பினாமினா, கஷ்டப்படுறதுக்கு வந்து உலகத்தின் பொது. அப்ப அந்த கஷ்டத்தை வந்து குறைக்கிறது வந்து எப்படி, அந்த கஷ்டத்தை வந்து கஷ்டம் நினைக்காம இருக்கிறது எப்படி, அந்த டெக்னிக்ஸை வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குறாங்க. அது மொழியும் பயிற்சிக்கு, வாழ்வியல் பயிற்சிக்கு அது வந்து உதவியா இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கொள்கையை வந்து உருவாக்கி அவங்க ஒரு கம்யூனிகேட்டர்ஸ்ங்கிற ஒரு கான்ஸ்ட உருவாக்கி, சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ் மொழியை பயன்படுத்துகிறவர்கள் ஒரு குரூப். மொழியை பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறுறவங்க. அது மொழியை வியாபாரம் ஆக்குறதுன்னு பொருள் அல்ல. இப்போ வந்து ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க, ஒரு நண்பர்கள் மத்தியில இருக்கிறவங்க, ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறவங்க, ஒரு பிசினஸ் பண்றவங்க, இவங்க வந்து எப்படி வந்து சக்சஸ் ஆகணும், அதுக்கு என்ன மாதிரியான மொழியை வந்து அவங்க கையாளணும், எப்படி வந்து அந்த பிஹேவியரை எப்படி செய்யணும், 10 பேர் மதிக்கிற மாதிரி அவங்களை எப்படி மாத்திக்கணும், சில மாற்ற முடியாத சில கேரக்டர்ஸ் அவங்கள்ட்ட இருந்ததுன்னா அதை வந்து எப்படி மனம் ஊந்து அதை எப்படி மாத்திக்கிறது, இந்த மாதிரியான சில டெக்னிக்ஸ் வந்து சொல்றாங்க. இப்போ நீங்க பார்க்கலாம், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், உலகத்துல வந்து எல்லா உயிரினமும் தன்னை நிலைநிறுத்திக்க முயற்சி செய்யுது. அதுல வந்து பல போராட்டங்கள், ஒரு நிமிஷம் முன்னாடி வைங்க, பல போராட்டங்கள், அந்த போராட்டங்கள் வந்து மீண்டு வருவதற்கு, தன்னை நிலைநிறுத்தி இந்த உலகத்துல வந்து தன்னுடைய அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகள் செய்யறப்ப இடர்பாடுகளை களைவதற்கு இந்த NLP வந்து உதவி செய்வதாக ஜான் கிரைண்டரும் ரிச்சர்ட் பேண்ட்லரும் கொடுக்குறாங்க. அந்த தேதி 1970ல வந்தது. இன்னை வரைக்கும் பல்வேறு அது வளர்ச்சி நிறைய பெற்றிருக்கு. நெக்ஸ்ட், இந்த சொல்லுல வந்து இந்த NLP நியூரோலிங்குஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம்ல இருந்து 3 சொல்லு சேர்ந்த ஒரு கூட்டு தொகுப்பு. நீரோ அப்படிங்கிறது வந்து மூளையின் செயல்பாடு. மூளையின் செயல்பாடுனா ரொம்ப டெப்தா டாக்டர் படிக்கிற மாதிரி படிக்கணும் அவசியம் இல்லை. நமது உடலில் இருக்கிற உறுப்புகள் வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற ஒரு சிந்தனையும் அவங்களுக்கு தேவை. அப்ப மூளையினுடைய செயல்பாடு என்ன, அதை பற்றியது ஒரு கூறு இருக்கு. இன்னொன்று வந்து லிங்குஸ்டிக்ஸ்னா இந்த சப்ஜெக்ட் லிங்குஸ்டிக்ஸ் எல்லாம் அந்த லிங்குஸ்டிக்ஸ் வேர்டு என்ன சொல்லுதுன்னா, கருத்து பரிமாற்றம் வந்து 2 வகையில் நடக்குது. ஒன்று வந்து நம்ம மூளைக்கும் நமக்கும் உள்ள இருக்கிற கருத்து பரிமாற்றம். மூளையில் நடக்கிற கருத்து பரிமாற்றத்தை எடுத்து வெளியில நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அந்த கருத்து பரிமாற்றம். அவங்க என்ன சொல்றாங்க, புலனுக்கும் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், வெளி உலகத்தில் இருக்கிற அறிவை இந்த புலன்கள் தான் வந்து நம்ம வந்து சேனல். ஏன்னா நம்ம மூளையில அறிவு இருக்கு அப்படின்னு நம்ம நம்பினோம்னா அந்த அறிவு எப்படி போகுது அப்படின்னா, வெளி உலகத்துல இருக்கிற அந்த அறிவு அனுபவம் புலன்கள் வழியாகத்தான் போகுது. வேற வழியாக போக வாய்ப்பே இல்லை. வந்து புலன்கள் தான் சேனல். அந்த சேனல் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கணும், சாதாரண இப்ப நம்ம இருக்கிற அப்படி சரியாக நம்ம புலன் வந்து உள்வாங்கி இருந்தா நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், நமக்கு ஏன் துன்பம் வருது, நம்ம ஏன் உள்ள இடர்பாடுல இருக்கிறோம், ஏதோ ஒரு சூழல் எங்கேயோ சொல்ல சிக்கி தவிக்கிறோம், அதுக்கு பதில் தெரியாம ஓடுறோம். யாருக்கிட்டையாவது போய் அதுக்கு அறிவுரை கேட்டா அவர்களும் தெளிவான அறிவுரையை சொல்வதற்கு தெரியல. அந்த சிஸ்டம் என்ன அப்படிங்கறத வந்து லிங்குஸ்டிக்ஸ்ங்கிற அந்த மாடல் அவங்க கொடுக்குறாங்க. மொழி பரிமாற்றுறது, வர்பல் நான் வர்பல், அதை பத்தி கொடுக்குறாங்க. மொழியின் வடிவங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எழுத்து, சொல்லு, வாக்கியம், அதை கடந்து அவங்க ஒரு மொழி வடிவத்தை உருவாக்குறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அப்ப வந்து உலக அனுபவங்களின் வரிசை, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு, உலகத்துல வந்து என்ன மாதிரியான அனுபவங்கள் வந்து நம்ம தேக்கி வச்சு எதை வந்து வகைப்பாடு செய்யணும், அதை எப்படி வந்து நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கறத வந்து லிங்குஸ்டிக்ஸ்ங்கிற அந்த காம்பனண்ட்ல வைக்கிறாங்க. ப்ரோக்ராமிங்கிறது வந்து ஒண்ணும் இல்லை, நம்ம வாழ்க்கை முறையில நம்ம உடல்ல நம்ம கட்டமைச்சிருக்கிற சிஸ்டம், நடத்தை.
இட் இஸ் எ ப்ரோக்ராம் சொன்னா என்ன உங்களுக்கு தெரியும். கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டர் இயங்குவதற்கு ஒரு 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 கோட் லாங்குவேஜ் உருவாக்குறீங்க. அப்ப நம்ம உடம்பு இயங்குவதற்கு ஒரு வகையான பிஹேவியரை நம்ம வந்து கட்டமைச்சிருக்கிறோம். அந்த பிஹேவியர் சக்சஸா இருந்து நம்ம வெற்றி அடைஞ்சோம்னா இட்ஸ் குட். அது ஒன்றும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இயற்கையாவே சில பேருக்கு இருக்கும். அப்படி சில பேருக்கு வந்து அதை வந்து எடுக்க முடியல அப்படின்னா அதை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு அந்த ப்ரோக்ராமிங்கிறத வந்து நம்ம வந்து மாற்றி அமைக்கணும். இப்ப 2010 இருக்கிற 2008 இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து சரியில்லைன்னு சொன்னா நம்ம 10 வருஷம் போட்டு அப்டேட் பண்றோம். சோ நம்ம பிஹேவியர் வந்து அப்டேட் பண்றது நத்திங் பட் ப்ரோக்ராமிங். எவ்வளவு இன்புட் போகுதோ அந்த அளவுக்கு தான் வந்து அவுட்புட் வரும். சோ இன்புட்டை வந்து எப்படி வந்து நம்ம வந்து நம்ம பிஹேவியரை எப்படி வந்து மாற்றணும், என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத பத்தி பாக்குறது ப்ரோக்ராமிங். அப்ப நரம்பு மூளையினுடைய செயல்பாடு நீரோ, லிங்குஸ்டிக்ஸ் லாங்குவேஜினுடைய கட்டமைப்பு, மூணு வந்து ரெண்டு சேர்ந்து நம்ம பிஹேவியர் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மூணுத்தையும் பாக்குறதா வந்து நீரோ லிங்குஸ்டிக்ஸ் ப்ரோக்ராமிங். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் வந்து கண்டுபிடிச்சவங்க வெற்றி பெறாங்க, கண்டுபிடிக்க முடியாதவங்க தோல்வி அடைகிறாங்க. அந்த தோல்வி அடைகிறவர்களுக்கு இந்த டெக்னிக் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தா தேர் ஆல்சோ பிகேம் ஏ சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த ரிச்சர்ட் பேண்ட்லரும் அவங்க வந்து சொல்ற கருத்து. நெக்ஸ்ட், மொழி என்பது வந்து நம்ம நினைக்கிற மொழி என்பது வந்து சென்டென்ஸ், வார்த்தை அந்த மாதிரி நினைக்கிறோம். அதை கடந்து அவங்க சில விஷயங்களை சொல்றாங்க. குறியீடா இருக்கலாம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. எழுத்து இருக்கலாம், வாக்கியமா இருக்கலாம், செய்கையா இருக்கலாம். நீங்க வந்து நம்ம வந்து பேசுற மொழியில வந்து செய்கை வந்து ஒரு 20% வந்து நம்மள கம்யூனிகேஷன் உருவாக்குது. செய்கை வந்து சரியா இல்லாத இடத்துல எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நல்லா பேசுவாரு, அழகா ட்ரெஸ் பண்ணிருப்பாரு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சில இடர்பாடுகளை ஏற்படுத்துறதுனால அவங்க துன்பம் அடைவாங்க. சவுண்டு, லைட்டு, ஒளியா இருக்கலாம், மூமெண்ட், அசைவு வந்து ஒரு வகையான மொழி அப்படின்னு அவங்க அமைக்கிறாங்க. இடைவெளி, ஸ்பேஸ், ஒரு ஆளுக்கு இருக்கிற இடைவெளி, வார்த்தைகளுக்கு இருக்கிற இடைவெளியை தவிர ஒரு மனிதனுக்கு இந்த இடைவெளி வந்து ஒரு மிகப்பெரிய அந்த விஷயம். NLP-ல இடைவெளிங்கிறது வந்து ஒரு ஹைரார்கி ஸ்பேஸ் வந்து கொடுக்கும். இப்போ வந்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு இடைவெளி இருக்கும், மகனுக்கு தந்தைக்கு இடைவெளி இருக்கும், சகோதரர் சகோதரிக்கு இடைவெளி இருக்கும், ஒரு ஹையர் ஆபீசருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இடைவெளி இருக்கும். இடைவெளி வந்து ஒரு மெஷர் பண்ணும் நம்மளுடைய பிஹேவியரை, நம்ம செயல்பாடை வந்து அது வந்து ஒரு வகையான மீனிங்கை கொடுக்கும். சைலண்ட், அமைதி, இயக்கம், பல நிகழ்வுகள் வந்து எல்லாமே சேர்ந்துதான் மொழிங்கிறது வந்து எழுத்து சென்டென்ஸ்ல இருக்கு, இலக்கியங்கள் இருக்கிறது மட்டும் இல்லை அப்படின்னு. உலக நிகழ்வுகளை வந்து யார் வந்து சரியாக அப்சர்வ் பண்றாங்களோ அவங்க வந்து நல்லா வருவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உலக நிகழ்வுகளை உற்று நோக்குபவரே மொழியை வந்து கையாளுவாங்க. இப்ப பாரதி வந்து சிறந்த ஞானி, அறிஞர்னு சொல்றாங்கன்னா பாரதி வந்து உலக நிகழ்வுல மைக்ரோ காம்பனன்ட் அந்த அளவுல பாப்பாரு. சம்டைம்ஸ் வந்து இதுக்கு நிறைய படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு படிக்காத சாதாரண விவசாயி கூட வந்து உலக நிகழ்வுகள் வந்து ரொம்ப டெப்தா வச்சிருப்பாரு. ஒரு பெரிய படிச்ச IAS படிச்சு பாஸ் பண்ண ஒரு பையனுக்கு ஒரு படிக்காத தந்தை வந்து அறிவுரை கூறுவார். அந்த இடத்த பொறுத்தவரை வந்து அந்த படிக்காத தந்தை வந்து சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டரா இருக்கலாம். அது காரணம் வந்து உலக நிகழ்வுகளை வந்து அது பார்த்தது. அடுத்தது வந்து மூளை வளர்ச்சி என்பது அறிவு வளர்ச்சி ஆகாது. மூளை வளர்ச்சிங்கிறது வந்து நான் 40 வயசு ஆயிடுச்சு, எனக்கு எல்லா பிசிக்கலா ஃபிட் அப்படின்னு சொன்னாலும் மூளை வந்து சைஸ் தான் வளர்ந்துருக்குமே தவிர அது உள்ள இருக்கிற அந்த செல்ஸ் இருக்கு இல்லையா, மொழி தகவல் தொடர்பு, அந்த நியூரான்ஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சால்தான் மூளை வளர்ச்சி அடைஞ்சதாக அர்த்தம். அதாவது மூளை வளர்ச்சி என்பது அறிவு வளர்ச்சி ஆகாது. மூளை தன்னைத்தானே சிந்திக்கும் போதுதான் மூளை வந்து வளர்ச்சி பெறுகிறது. சிந்தித்தல் வந்து ஒரு வகையான சாப்பாடு. உடல் வளர்றதுக்கு சாப்பாடு தேவை. நம்ம டெய்லி வந்து வளரணும்னா சாப்பாடு வந்து நமக்கு தேவை. மூளை வளரணும்னா என்ன? சிந்திக்கணும். எதையாவது ஒண்ணு ஆழ்ந்து சிந்திக்கிறப்ப அது வெற்றி கிடைக்கும். நம்ம வந்து அந்த சிந்தனைங்கிறது வந்து பாதியிலே நம்ம சில நேரங்களை நிறுத்திடுவோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட ஸ்டேஜில் அது பல்வேறு சிக்கல்களை நம்மளே மாட்டி அது என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட், அவர்கள் வந்து சில உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன உண்மை அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நபருக்கும் மற்றொரு பழக்க வழக்கங்களை எப்படி கிரகித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு இதை அவங்க சொல்றாங்க. ஒவ்வொரு ஆளும் வந்து இப்ப நம்ம பிலாசபில சொல்லுவோம், உயிர் வந்து சார்ந்த வண்ணம் கொள்ளல். ஒரு உயிர் வந்து இன்னொரு உயிரோட சேர்ந்து இருக்கிறப்ப ஒரு உயிரில் இருக்கிற அந்த பிஹேவியர் ஒரு உயிர் வந்து உள்வாங்கிக்கும். இப்ப 2 பேரும் சேர்ந்து 5 நாள் சேர்ந்து ஒன்னா இருந்தாங்கன்னா 5 நாளுக்குள்ள இவரோட பிஹேவியர் அவர்கிட்ட இருக்கும், அவரோட பிஹேவியர் இவர்கிட்ட இருக்கும். ஸோ ஒவ்வொரு நபரும் மற்றவர்களுடைய ஹேபிட்ஸ் இருக்கு இல்லையா, சிஸ்டம், அவங்க பண்ற பர்ஃபார்மன்ஸ், அதை எப்படி கிரகித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கறத ஒரு தெளிவு வந்து நமக்கு இருக்கணும். அதை பத்தி சொல்றாங்க. எப்படி ஒரு வெற்றியாளரும் தன் நடத்தையை மாற்றிக்கொண்டார்கள்
சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நீங்க சில பேர் வந்து மாத்தவே முடியாது. ரொம்ப ரொம்ப பிளெக்சிபிளா வரவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நான் நேர்மையா இருக்கிறேன்னு சொல்லி செத்து போன ஆட்கள் நிறைய உண்டு. எதையும் சாதிக்காம. கடைசியில அந்த கடைசி காலத்துல வந்து ஐயோ நான் அப்படிலாம் இருந்திருக்கனே தவறுன்னு சொல்ற எத்தனையோ வரலாறுகள் நமக்கு பதியப்படுது. அப்போ ஒவ்வொரு வெற்றியாளரும் வந்து தன் நடத்தை பிஹேவியரை வந்து மாத்தணும். சூழலுக்கு தகுந்த மாதிரி, இடத்துங்களுக்கு தகுந்த மாதிரி, வாழ்க்கை முறைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை மாத்த முயற்சி செய்யணும். ஒரே பிஹேவியரை வந்து கடைசி வரைக்கும் வச்சு வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வாழ்க்கை முறையில பண்ண முடியாது. அது எல்லா பிலாசபரும் சொன்னது. அவங்க NLP அதான் சொல்றாங்க. ஒவ்வொரு சூழல், ஏன்னா நீங்க வந்து வாழ்க்கையில வந்து பல கட்டங்களை ஒரு ஒரு 1000 லேயரை வந்து நீங்க சந்திக்க போறீங்க. ஒரு மாணவர் வந்து இப்ப 5ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வர்றதுக்குள்ள இல்ல கல்லூரி வர்றதுக்குள்ள எத்தனை வகையான லேயரை வந்து அவர் சந்திச்சு வருவார். அப்ப பிஹேவியரை வந்து நீங்க வந்து மாத்திக்கிறாங்க. அது எப்படி மாத்துறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எப்படி வெற்றியாளர்கள் அவர்கள் வெற்றியை நிகழ்த்தி கொண்டார்கள், சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ் வந்து எப்படி வந்து அச்சீவ் தேர் சக்சஸ், அவங்க எப்படி வந்து சக்சஸ் ஆனாங்க, அவர் டெக்னிக் என்ன, அவர்கள் என்ன உத்திகளை கையாண்டார்கள், அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து புதிய சொல்லுவாங்க NLP வந்து மாடலிங் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எப்போதுமே ஒரு மாடல் இருக்கு இல்லையா, ஒரு மாடல் வந்து மாடல்னா ஒரு மாதிரி, அது வந்து நமக்கு வந்து 50 விழுக்காடு வந்து வெற்றியை கொடுக்கும். யாரோ ஒருத்தர் முதல்ல மலையில வந்து ஏறுறப்ப ஏறிட்டாருன்னா அந்த அனுபவம் வந்து நமக்கு வந்து 50 வெற்றியை கொடுக்கும். நம்ம எப்படி போகலாம் போகக்கூடாது அப்படிங்கறத வந்து அந்த மாடல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். சோ எப்படி வெற்றியாளர்கள் அவர்கள் வெற்றியை நிகழ்த்தி கொண்டார்கள், அதுக்கு அவர் என்ன உத்தியில கையாண்டார்கள், அதை பத்தி அவங்க சொல்றாங்க. அவ்வாறு அவர்கள் செய்வதற்கு என்ன மாதிரியான மொழியை பயன்படுத்தினாங்க. மொழிங்கிறது வந்து லாங்குவேஜ் ரொம்ப லெங்க் லலிதாவோட சொன்னாங்க. லெங்க் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த லாங்குவேஜ்ங்கிறது வந்து இப்போ வெளியில நடக்கிற வெளியில மாணவர்களுக்கு மத்தியில பொதுமக்களுக்கு மத்தியில எதனால சண்டை வருது அப்படின்னா மொழியினாலதான், மேக்சிமம் மொழியினாலதான். ஒரு ஆளுக்கு நோய் வர்றது வந்து எதனால வருது, மொழியினுடைய பொருளாலதான். ஒருத்தர் திட்டுனா கோவம் வருது, ஏன் கோவம் வருது, அந்த பொருளை பற்றி அவர் வந்து எவ்வளவு பொருளை உள்வாங்கி இருக்கிறாரோ அதை பொறுத்து அவர்களுக்கு வந்து அதோட வேகம் அதிகரிக்குது. நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சொல்லுவாங்க நீங்க பொறுமையா கையாளுங்க, பொறுமையா இருங்க. பொறுமை அப்படின்னா என்ன, உங்க உங்க மொழியில இருக்கிற சொல்லுடைய பொருளின் அளவு, மீனிங்கின் அளவு, அர்த்தத்தின் அளவு, அது ஒவ்வொரு ஆளுக்கும் வேறுபடும். அதை பத்தி அவங்க சொல்றாங்க. அதாவது எவ்வாறு அவர்கள் வந்து மொழியை என்ன கையாண்டார்கள், நிகழ்வு வைத்து நம்பிக்கை எதுவாக இருந்தது அப்படின்ட்டு அவங்க ஒரு கட்டமைப்பு பண்றாங்க. இதையெல்லாம் பல படிநிலைகளை கொண்டு அவர்களாவே அவர்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தி வெற்றி கண்டவர்கள். இப்ப வந்து வெற்றி பெறணும்னு சொன்னா ஒருத்தரை கொண்டு போய் உட்கார வச்சு அவரை வெற்றி அடைய வைக்க முடியாது. அவராவே அவருக்குள்ள அவர் மனதுல சில ப்ராசஸ மாத்தி அவராவே எப்படி வெற்றி அடைய வைக்கிறது அப்படிங்கிற ஒரு டெக்னிக்ஸ் தான் இந்த NLPங்கிறது. தூண்டுதல்கள் எதன் மூலம் எங்கிருந்து நம்மிடம் வந்தது, ஸ்டிமுலேஷன் எந்த நேரத்துல எப்படி நமக்கு அது வருது, இப்ப மத்தவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அடுத்தது வந்து மற்றவர்கள் மேம்பாட்டிற்கு நம்ம எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறோம், மற்றவர்கள் வந்து வளர்ச்சி அடைவதற்கு நம்ம எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கிறோம் அப்படின்னா பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நமக்கு பல இடங்களை வந்து ஹெல்ப் பண்ணும். அதை பத்தி NLP உள்ள அவங்க அந்த தியரியை கொண்டு வராங்க. அதற்காக நாம் பழக்க வழக்கங்களை எவ்வளவு மாற்றி இருக்கிறோம், நம்ம எவ்வளவு வந்து தன்னை மாற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க. மற்றவருடைய இணக்கமாக இருந்து தகவலை பெற்றார்கள், எப்படி வந்து மற்றவங்களோட கூட இருந்து ஒரு செய்தியை வாங்கி அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் அவங்க சொல்றாங்க. எப்படி அந்த தகவல்களை உள்ளிருந்து எப்படி பெற்றார்கள், புற உலகத்திலிருந்து எப்படி பெற்றார்கள், how message received from internal as well as external, வெளி உலகத்திலிருந்து பெற்ற தகவல்கள் எப்படி, உள்ளிருந்து பெற்ற தகவல்கள் எப்படி, இதை வந்து கவனமா பார்க்கணும் அப்படிங்கிற செய்தியை வந்து NLP மூலமா விளக்குறாங்க. நெக்ஸ்ட், பொதுவா வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது, மாற்றம்ங்கிறது வந்து எப்போதும் பெரிய செயல்கள் வந்து தொடங்குவதில்லை அப்படின்னு அவங்க முடிவுக்கு வர்றாங்க. அது எப்போதுமே நுணுகிய ஒரு நிகழ்வுல இருந்து அது தொடங்கும். அதாவது வந்து மாற்றம் சேஞ்சஸ்ங்கிறது திடீர்னு இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஒரு முதலாளி இருக்கிறாரு, தொழிலாளி இருக்கிறாரு, நாளைல இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா இன்னைக்கு அந்த டைம்ல எடுத்த முடிவு கிடையாது. பல நாட்களாக பல நிகழ்வுகளின் தொடர்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் அந்த முடிவு. அப்ப அது என்னைக்கு தொடங்கினது, எந்த இடத்துல தொடங்கினது, எந்த பிஹேவியர் நம்மள வந்து தொடங்க வச்சது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறது, அந்த டெக்னிக்ஸை கண்டுபிடிக்கிறது வந்து NLP. நுணுகிய நிகழ்விலிருந்து துவங்கும் மாற்றம்ங்கிறது. நீங்க வர வர சரியில்லை,
உங்களை புரிஞ்சுக்க முடியல, வித்தியாசம் பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, அந்த நம்ம உடனே வந்து எந்தெந்த இடத்துல இருந்து அதை வந்து நமக்கு மாறி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க ஒரு டெக்னிக்ஸ் வந்து இட்ஸ் என்எல்பி. என்எல்பி ஒரு நிகழ்வின் அதிநுட்பங்களின் தொகுப்பு. இந்த மைக்ரோ காம்பனன்ட் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப அதிநுட்பங்களின் தொகுப்பு. நீங்க சாதாரணமா இந்த கண்ணை கொண்டு பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்யூனிகேட்டர்ஸ். நீங்க வந்து அதிநுட்பமா நீங்க பார்க்கணும் ஒரு நிகழ்வை. இப்ப ஒரு பறவை கணக்கு எல்லாரும் பாக்குறாங்க, பாரதியும் பாக்குறாரு. பாரதி பாக்குறப்ப அது நிகழ்வா இருக்குது, மத்தவங்க பாக்குறது வந்து பறவையா இருக்குது. அப்போ வந்து வீட்டுல நடக்கிற நிகழ்வுகள் இப்ப நமக்கு தேவைன்னா நம்ம வந்து ரொம்ப டீப்பா கவனிப்போம், மத்தவங்களோட நிகழ்வுன்னா நம்ம வந்து சாதாரணமா கவனிப்போம். ஆனா சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லா நிகழ்வையும் ஒரே மாதிரியாக பார்ப்பார்கள். அப்ப அந்த அதிநுட்பங்களின் தொகுப்பு, இட் இஸ் அ மாடல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவைகளை கொண்டு பயனுள்ள தகவல் பரிமாற்றங்களை தனி மனித கற்றல், இண்டிவிஜுவல் லேர்னிங், தனி மனித வளர்ச்சி, நம்மளுடைய வளர்ச்சி, தனி மனித மாற்றம், இதெல்லாம் வந்து என்எல்பி வந்து அந்த ட்ரைனிங் வந்து அது வந்து கொடுக்குது. ஒரு தொடர் செயல்பாட்டின் காரணமாக மற்ற மனநிலை எப்படி வேலை செய்கிறது, ஒரு அதாவது கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு இந்த இப்ப 7வது படிக்குது, 8வது வரை படிக்கல அப்படின்னா அது வந்து அன்னைக்கு படிக்கலன்னு இல்லை, ஒரு தொடர் செயல்பாட்டினுடைய ஒரு நிகழ்வு. அவுட்புட் அப்படிதான் கிடைக்கும். ஏற்கனவே தொடங்கி லாஸ்ட்ல தான் தெரியும். மக்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், ஹவு பீப்புள் ஆக்ட் அண்ட் இன்டராக்ட். மக்கள் வந்து என்ன நடந்து கொள்கிறார்கள், என்ன மாதிரி பேசுறாங்க, அதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்சர்வ் பண்ணணும்னா நாட் ஓன்லி த லாங்குவேஜ். நீங்க வந்து அதுவும் அவங்க என்எல்பில என்னன்னு சொல்றாங்கன்னா, இதை வந்து மக்களை வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. 3 வகையான ஸ்கில் உள்ளவங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒண்ணு வந்து கண்களின் மூலியமாக கிரகித்துக் கொள்கிற சக்தி படைத்தவர்கள், விஷுவல் நாலேஜ், அப்படி ஒரு குரூப் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 2வது வந்து காது மூலியமா கேட்கல் திறனை கொண்டு உலகத்தை வந்து மெஷர் பண்றவங்க. 3வது வந்து உடலால் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மூலமா உலகத்தை வந்து அளவீடு செய்யறாங்க. அதாவது வந்து பார்ப்பதன் மூலியமாக, கேட்பது மூலியமாக, உடலினுடைய பலத்தின் மூலியமா 3 வகையாத்தான் அவங்க வந்து அந்த ஒட்டுமொத்த மக்களையும் பிரிக்கிறாங்க. இப்ப சில பேர் வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க அந்த எக்ஸாம்பிள் சொல்றதுலயே வச்சே பார்க்கலாம். நீங்க விஷுவல் நிறைய இருக்கிற குழந்தைங்க வந்து நீங்க ஒரு குழந்தை பேசி இருக்கப்ப சின்ன தடங்கள் வந்து அந்த குழந்தை கண்டினியூ பண்ணாது. சில குழந்தைகள் வந்து நீங்க எவ்வளவுதான் படத்தை காட்டினாலும் சில குழந்தைங்கள்ட்ட வந்து வாயால சொன்னாதான் அது வந்து படிக்கும். சில பேருக்கு திரும்ப திரும்ப சொன்னாதான் சில பேருக்கு புரியும். நீங்க சில பேர்கிட்ட வந்து நீங்க எவ்வளவுதான் நீங்க ஒரு 10 பக்கம் அதை எழுதிட்டு போனாலும் ஒரு சார்ட் கொண்டு காட்டுங்க, அவரு டக்குன்னு வந்து ஓகே இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு அப்படிம்பாரு. சோ சில பேருக்கு விஷுவல் டேலண்ட் இருக்கும், ஹியரிங் டேலண்ட் இருக்கும், சில பேருக்கு வந்து பிசிக்கல் டேலண்ட் இருக்கும். இந்த 3 வகையான டேலண்ட் வந்து ஒரு என்எல்பி ஒரு நம்ம சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டரை மாறணும்னா அதோடைய டேலண்ட் நம்ம கிட்ட எந்த வகையான டேலண்ட் இருக்கு அப்படின்னு அவங்க முயற்சி செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க. சோ அந்த நடவடிக்கை வந்து எவ்வாறு பதிலளிக்கிறார்கள், இது பற்றியான ஒரு முருகிய தகவல் வந்து என்எல்பி என்ற களம். நெக்ஸ்ட், என்எல்பி வந்து பல்வேறு துறைகளில் முக்கிய பாடமாக வச்சிருக்கிறாங்க. என்எல்பிங்கிறது வந்து எந்தெந்த துறைன்னு சொன்னா, தலைமை பண்பில் இருக்கிறவர்கள். தலைமை பண்பு அப்படின்னு சொன்னா நீங்க நினைக்கிறது வந்து உடனே வந்து பெரிய லீடர், பொலிட்டிக்கல் லீடர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் தலைவரா இருக்கலாம், 5 பேருக்கு ஒரு தலைவரா இருக்கலாம், 2 பேருக்கு ஒரு தலைவரா இருக்கலாம், ஒரு லீடரா இருக்கலாம், இல்ல ஒரு கடையை நடத்துறவரா இருக்கலாம், ஒரு ஸ்கூல் நடத்துறவரா இருக்கலாம், ஒரு கல்லூரி நடத்துறவரா இருக்கலாம், ஒரு துறை தலைவரா இருக்கலாம், ஒரு பேராசிரியர். தலைமை பண்பில் இருக்கிறவர்களுக்கானது என்எல்பி வந்து தலைமை பண்பில் இருக்கவங்களுக்கு இந்த என்எல்பி ட்ரைனிங் வந்து கண்டிப்பா நீங்க அதோட நாலேஜ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வேணும். அப்பதான் யூ பிகேம் ஏ சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ். 2வது வந்து மற்றவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் இடத்தில் இருப்பவர்களுக்கு, பயிற்சி அளிக்கிற இடங்கள்னா வந்து ட்ரைனிங் கொடுக்குறவங்க, ஒரு 5 மாணவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குற ஆளா இருக்கலாம், வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்துல இருக்கலாம், நண்பர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவா இருக்கலாம், ஒரு சாதாரண டீ கடை கூட இருக்கலாம். அப்ப மற்றவர்கள் பயிற்சி அளிக்கும் இடத்தில் இருப்பவர்களுக்கு என்னென்ன டெக்னிக் தேவை, உங்களுக்கு என்ன நாலேஜ் தேவை. பல இடங்கள்ல வந்து பல நிறுவனங்கள் வந்து சிதைஞ்சு போனதுக்கு காரணம் இந்த மாதிரியான தெளிவில்லாதனாலதான். நீங்க நிறைய உங்களுக்கு அனுபவம் இருக்கும், பார்க்கலாம். 3வது வந்து ஒருவரிடம் இருப்பதை பெற்று மற்றவரிடம் கொண்டு சேர்ப்பவர்களுக்கானது. ஒருவரிடம் வந்து இருக்கிறத வந்து அது நாலேஜா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், அதை வந்து இன்னொருத்தவங்க சேர்க்கிறாங்க இல்லையா, ஒரு தகவலா இருக்கலாம்.
அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எந்த மாதிரி, ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பப்ளிக்ல இருக்கிறாங்க, ஒரு 100 பேருக்கிட்ட வந்து பழகக்கூடிய செயல்படக்கூடிய பொறுப்புல இருக்கிறவங்க. இப்போ ஒருவரிடம் இருப்பதை பெற்று மற்றவரிடம் கொண்டு சேர்ப்பவர்களுக்கானது NLP. அதுக்கு என்னென்ன டேலண்ட் வேணும், என்ன மாதிரியான ஸ்கில் வேணும் அப்படிங்கறத பத்தியான சப்ஜெக்டா இருக்குது. 4வது, தன்னிடம் உள்ள அறிவை, மொழியை மற்றவர்களுக்கு திருப்பி அளிக்கும் திறனில் இருப்பவர்களுக்கு. ஒரு தன்னிடம் இருக்கிற அறிவை வந்து அப்பனா டீச்சர்ஸ், ப்ரொஃபஷனல் இருக்கிற நம்ம பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்குமே பொருந்தும். தன்னுடைய அறிவை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறப்ப அந்த அறிவு வந்து என்ன மாதிரியான டெக்னிக்ஸோட கொடுக்கணும். நீங்க இப்ப இருக்கிற இந்த சிலபஸ் எல்லாம் போய் பாரு, ஸ்கூல்ல இருக்கிற சிலபஸ் எல்லாம் பாருங்க, எவ்வளவு மைக்ரோ காம்பவுண்டோட அவங்க வச்சிருக்கிறாங்க. சில சிலபஸ் எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. அப்ப அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. அப்போ வந்து தன்னிடம் இருக்கிற மொழி அறிவை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு எப்படி வந்து திருப்பி நீங்க கொடுக்கணும், அந்த துறையில இருக்கவங்களுக்கு NLP. இப்ப தலைமை பண்பில் இருக்கிறவர்களுக்கான துறையில இருக்கிறவங்களுக்கு NLP பயன்படும். பயிற்சி கொடுக்குற இடத்துல இருக்கவங்களுக்கு NLP பயன்படும். ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறாங்க, ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான டெக்னிக் குவாலிட்டி தேவை அதை பத்தி மற்றவங்க கொண்டு சேர்ப்பவர்கள், மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, லாங்குவேஜ் அந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு, இந்த 4 களத்துல இருக்கவங்களுக்கு வந்து NLPங்கிற நாலேஜ் வந்து அவசியம் தேவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், பொதுவா வந்து சிக்கல்களை இருப்பவர்களை அவர்கள் மூலமாக சிக்கலை அவிழ்க்க தரப்படும் ஒரு பயிற்சி. சிக்கல்கள்ல இருக்கிறவங்க, சிக்கல்ல இல்லாத ஆட்கள் யாருமே இல்லை. யாருக்கு சிக்கல்கள் இருக்காதுன்னா, மனசும் உடம்பு வேற வேற இருக்கவங்களும் சிக்கல் இருக்காது. மனசு வேற உடம்பு வேற, மேபி பிகேம் ஏ டிசார்டர். மனசு உடம்பு சேர்ந்து இருந்துன்னா கண்டிப்பா சிக்கல் இருக்கும். அந்த சிக்கலை எப்படி அவிழ்க்கணும்னா, ஒருத்தருடைய பிரச்சனையை போய் இன்னொருத்தரால தீர்க்கிறதுக்கு வந்து தீர்க்கணும்னா பல சிக்கல் இருக்கும். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் மூலியமாக சிக்கலை அவிழ்க்க தரப்படும் ட்ரைனிங். அவர்களுக்குள்ளாகவே அதை மாத்திக்கணும். வாழ்க்கையின் நடத்திமுறை மதிப்பீடு, எவால்வேஷன் ஆஃப் தி லைஃப். உங்க வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருக்கு, உங்க வாழ்க்கை நீங்க எப்படி மதிப்பீடு செஞ்சிருக்கீங்க, நீங்க வாழ்க்கை யாருக்காக வாழ்றீங்க, சமுதாயத்துக்காகவா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காகவா, உங்களுக்காகவா, குழந்தைகளுக்காகவா, யாருக்காக, இல்ல உங்க எதிரிக்காகவா? சில பேர் எதிரிக்காகவே வாழ்ந்து காணா போன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் ஏன் வாழ்ந்தோன்னு தெரியாம இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க நிறைய குறிப்பிடுறாங்க. 2வது வந்து மக்களின் நடத்தைமுறை மதிப்பீடு, பிஹேவியர், அதை பத்தியான ஒரு எவால்வேஷன் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 3வது வந்து சுய மதிப்பீடு, செல்ஃப் எவால்வேஷன். தன்னை பத்தியான ஒரு மதிப்பீடு வந்து கண்டிப்பா இருக்கணும். உங்களை பத்தி யாருன்னு தெரியாம இருந்துன்னு சொன்னா அது வந்து பல இடங்கள்ல வந்து நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். நான் யாருன்னு தெரியாம நான் வந்து என்னுடைய மாணவர்களுக்கு நான் எப்படி டீச் பண்ண முடியும், எனக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு தெரியாம நான் ஒரு பொறுப்பை எப்படி வாங்க முடியும்? சோ தன்னுடைய சுய மதிப்பீடு தெரியணும். நமக்கு என்ன, எவ்வளவு பணம் தேவை, நமக்கு இல்லைன்னா என்ன முடியும், அந்த மாதிரியான செல்ஃப் எவாலுவேஷனுங்கிறது முக்கியம். அதை பத்தி அவங்க சொல்றாங்க. தன் மனதில் உள்ளதை பற்றிய தெளிவு, உங்ககிட்ட ஐடியா இருக்கு இல்லையா, தெளிவு அப்படின்னு சொல்றேன்னா பொருள் தெளிவுன்னு அர்த்தங்க. பொருள் தெளிவுனா அப்பா என்ற சொல்லினுடைய பொருள் தெளிவு, அம்மா என்ற சொல்லினுடைய பொருள் தெளிவு, வாழ்க்கை என்பதனுடைய பொருள் தெளிவு இல்லைன்னா வாழ்க்கையில தெளிவு இருக்காது. உங்களுக்கு வார்த்தை தெரியும், வார்த்தையினுடைய பொருள் தெளிவு என்னங்கிறத பார்க்கலாம். எப்படி வந்து பொருள் தெளிவு தேவை. இப்போ தன் மனதில் உள்ளதை பற்றிய தெளிவு வந்து நமக்கு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து தினந்தோறும் பயன்படுத்தும் சொற்களின் பொருள் அளவு. சொற்களின் பொருள் அளவு அப்படிங்கிறது வந்து பொருள் உணர்வு. பொருள் உணர்வுங்கிறது வந்து சென்ஸ் ரிலேஷன் நாங்க படிப்போம். அவங்க NLP அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வகையான பொருள் உணர்வு இருக்கும். உதாரணம் டிசிப்ளின், ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டா 100 பேர் தான் 100 வகையான கூறுகள் அவங்களுக்குள்ள இருக்கும். இப்ப எனக்கு வந்து ஒழுக்கம் அப்படின்னா நான் ஒரு வகையான ஒரு மீனிங்கை கட்டமைச்சிருப்பேன், என்னுடைய நண்பர் ஒரு வகையான கட்டமைச்சிருப்பாரு. இந்த கட்டமைப்பு வந்து சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு, மற்றவங்களை பயன்படுகிற அளவுக்கு, மற்றவங்கள வாழ்க்கையில வந்து அவங்களை வழி நடத்துற அளவுக்கு வந்து அந்த சொல் உணர்வு வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணணும். நீங்க மெஷர் பண்ணல அப்படின்னா ஒண்ணும் இல்ல, புதுசா ஒரு ஆள் சந்திக்க போறப்ப உங்க அத்தனை வார்த்தையும் நீங்க சரியா பயன்படுத்தலைன்னா, ஒரு இன்டர்வியூ போறப்ப எத்தனை வார்த்தையை நம்ம அளந்து வச்சுக்கிறோம், என்ன பேசணும்னு வச்சுக்கிறோம், எதை சொல்லணும்னு வச்சுக்கிறோம், எப்படி பிஹேவியர் பண்ணணும், எவ்வளவு வச்சிருக்கோம். அப்ப வந்து சொல்லுடைய பொருள் அளவு. நீங்க வந்து ஒரு பெற்றோர்கிட்ட வந்து குழந்தை அப்பா கிட்ட பேசுறப்ப என்ன வார்த்தை பேசணும்னு ஒண்ணு நம்ம அந்த மீனிங்கோட தானே பேசுவோம். ஒரு ஆசிரியர்கிட்ட பேசுறப்ப அந்த உணர்வு வந்து, அந்த சொல் உணர்வு வந்து முக்கியம். தினந்தோறும் பயன்படுத்தும் சொல்லின் பொருள் உணர்வு ரொம்ப முக்கியமானது. இதுல எல்லாம் தெளிவு வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
நெக்ஸ்ட். இந்த மேல சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து கலாச்சாரம் சார்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், குடும்பம் சார்ந்தது அப்படின்னு நமக்கு தெரியணும், நம்பிக்கை சார்ந்தது அப்படின்னு தெரியணும், தனி மனிதன் சார்ந்தது அப்படின்னு தெரியணும். இப்ப தனி மனிதன் சார்ந்தது அப்படின்னா என்ன அப்படின்னா, நாங்க அதை வந்து தனி மனித பொருள், உலக பொருள் ஒண்ணு இருக்கும், பொதுவான மீனிங் ஒண்ணு இருக்கும், எனக்குள்ள ஒரு மீனிங் இருக்கும். இப்ப கொரோனாங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டா எனக்குள்ள நான் வந்து கொரோனா பத்தி என்ன நினைச்சிருக்கிறேன் ஒரு மீனிங் இருக்கும், அதை நான் யாரையும் சொல்ல மாட்டேன். பட் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த கொரோனா பத்தி சில கூறுகளை மட்டும் அவங்க ஷேர் பண்ணிப்பேன். சோ தனி மனித சார்ந்தது, நம்பிக்கை சார்ந்தது, அவங்கவுங்க வச்சிருக்க நம்பிக்கை. எனக்கு ஒண்ணு பிடிக்கும், இன்னொன்னு ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது, எனக்கு இது தேவை இது தேவையில்லை, அந்த மாதிரி நம்பிக்கை சார்ந்தது அது வெளிப்படும். குடும்பம் சார்ந்தது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. அது வந்து பல பேருக்கு அது புரிதல் இருக்காது. ஒரு குடும்பத்துல இருக்காங்க, அது யாருக்கு புரியும்னு சொன்னா, இந்த திருமணமாகி வர்றாங்களே அவங்களுக்கு அது புரியும் நல்லா. ஏன்னா அவங்க குடும்பத்துல ஒரு வகையான கட்டம் மீனிங் சொல்றான், அந்த பிஹேவியர்ல மீனிங் இருக்கும், ஒரு குடும்பத்துக்கு மீனிங் இருக்கும். அப்ப இந்த குடும்பம் அந்த நீங்க பேசுற மொழி, செய்யற செயல்பாடு எல்லாம் குடும்பம் சார்ந்தது. அதுல பொருள் தெளிவு இருக்கணும். அதுல பொருள் தெளிவு இல்லைன்னா கான்ஃபிளிக்ட், பிரச்சனை தான் வரும். ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிறப்ப இந்த குடும்பம் சார்ந்த பொருள் தெளிவு இல்ல, ஒரு குடும்பத்தினுடைய அந்த கட்டமைப்பு அந்த பொருள் தெரியாம ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அது வந்து இடர்பாடு தரும். குடும்பம் சார்ந்தது அப்படிங்கிறது இப்போ வந்து அதுதான் என்ன சொல்றாங்க, நீங்க இன்டர்வியூக்கு போனீங்கன்னா உங்களுடைய எவாலுவேஷன்ல இதை கேட்கறாங்க. கலாச்சாரம் சார்ந்தது, நான் என்ன கலாச்சாரத்தை வச்சிருக்கிறேன் அது சார்ந்த என்னுடைய பொருள் வந்து வெளிப்படும். சோ கலாச்சாரம் சார்ந்தது, குடும்பம் சார்ந்தது, நம்பிக்கை சார்ந்தது, தனி மனிதன் சார்ந்தது, இதெல்லாம் தெளிவு இருக்கணும். புலன் தெளிவு அப்படிங்கிறது வந்து தனி மனித விழிப்புணர்வு சார்ந்து பயணிக்கும். புலன் தெளிவுங்கிறது அறிவினுடைய தெளிவு. எனக்கு கண்ணு இருக்கு, என் கண்ணு வந்து எப்போதும் பாக்குது, ஆனா என் கண்ணு மைக்ரோ காம்போனன்ட்ல பார்த்தா தான் என் புலன் தெளியும். இப்ப காது கேட்கும், நம்மளை பத்தி யாராவது பேசுறப்ப நம்ம காது எவ்வளவு ஷார்ப்பா கேக்குது, அந்த மாதிரி எப்போதுமே இந்த காது கேட்கணும், எப்போதுமே பார்க்கணும். சோ புலன் தனி மனித விழிப்புணர்வு சார்ந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இதை வந்து எப்படி இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அதாவது ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும்னா we are became a successful communicators அப்படின்னா இதெல்லாம் தெளிவு இருக்கணுங்கிறாங்க. இது வந்து இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னா பிரச்சனை இல்லை. நான் ஒரு தனிமை, சில பேருக்கு வந்து இயற்கையாவே இருக்கும், சில பேரால வர முடியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரியான அந்த கூறுகளை வந்து நம்ம புரிய வைக்கணும். அதை எப்படி சொல்றாங்கன்னா, மறைக்கப்பட்ட மனிதாற்றல், அது எல்லா சோல்லையும் இன்பில்ட், இந்த நாலேஜ் இன்பில்ட்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு உயிர், ஏன்னா வந்து ஒவ்வொரு தந்தையினுடைய உடலிலும் லட்சக்கணக்கான உயிரணுக்கள் இருக்கு, எல்லாமே உயிரா வருது, எல்லாமே குழந்தையா வருது. அப்போ வந்து ஒரு அணுதான் உயிரா, அந்த மனித உயிரா வர்றங்கிறப்ப சோ அப்பயே வந்து அந்த டோட்டல் அந்த ஸ்கில் வந்து இன்பில்ட்டுங்கிறாங்க. அது எப்படி இந்த நாலேஜ் எப்படி இருக்கும்னா மறைக்கப்பட்டு இருக்குது. இதுதான் நீங்க அவங்க சொல்றதான் டிராவிடியன்ல வந்து நீங்க வந்து ஆணவம் கண்மம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதை விளக்குறதுக்கு நம்ம பல முயற்சி எடுக்கணும். நம்ம வந்து குருங்கிறாங்க, நல்ல ஆட்கள்கிட்ட பேசணுங்கிறாங்க, அது பல இது நம்ம இதுல இருக்கு. ஒடுக்கி வைக்கப்பட்டு இறுக்கி மூடியுள்ள மனிதாற்றல், அது சாதாரணமா இருந்தா கூட திறந்துடலாம். ஆனா ஒடுக்கி வைக்கப்பட்டு இறுக்கி மூடியுள்ள மனிதாற்றல், அப்ப அதை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு, அதை எடுத்து வெளியில கொண்டு வர்றதுக்கு நீங்க பாருங்க, சாதாரண ஆளா இருப்பாங்க, திடீர்னு அவங்களுடைய வளர்ச்சி வந்து அபரீத வளர்ச்சியா இருக்கும். அப்ப அந்த ஸ்டிமுலேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கு. அதை வந்து எல்லாருமே வந்து அதை வந்து நம்ம பண்ணணும்னா we are also became a successful man அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அறியாம கட்டுப்படுத்தி குறைக்கப்பட்ட மனிதாட்டை மீட்டெடுத்தல், நம்ம வந்து யாரு, நம்ம எதுக்காக, நம்மளுடைய ஆற்றல் என்ன, நம்ம அதை எப்படி வந்து மேல கொண்டு வர்றது, அந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டுட்டு நம்ம எப்படி வந்து இப்ப நம்ம அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் எப்படி வர்றது அப்படிங்கிறது வந்து கட்டுப்படுத்தி குறைக்கப்பட்ட ஆற்றலை மீட்டெடுத்தல், ஒரு ரெட்ரீவ் ஃப்ரம் யுவர் சோல். உங்க உயிர்கிட்ட இருந்து நீங்க கேட்டு வாங்கணும். அதை வந்து அவங்க ரொம்ப அருமையா சொல்றாங்க. அதாவது வந்து நீங்க ஷுட் டாக் யுவர் செல்ஃப்,
உங்க உங்களை உங்க சோலை விடவா ஒரு பவர்ஃபுல் ஒண்ணு உலகத்துல இருக்கு. உங்க உயிரை விடவா ஒண்ணு வேல்யூ உலகத்துல இருக்கு. அப்போ உங்களை இயக்கிறது உயிர்னா உங்ககிட்ட கேட்காம உலகத்துல உள்ள அடுத்தவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் நம்ம கேட்கிறோம்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் டாக் வித் யுவர் சோல். எனக்கு இது வேணும், எனக்கு இது பண்ண, என்ன நான் அப்படி வரணும் அப்படின்னு நீங்க, அதுதான் அப்துல் கலாம் சொல்ற கனவு காணுங்கள், அதான் அப்படி சொல்றாரு. சோ நமக்குள்ள இருக்கிறத அந்த கேட்டுட்டோம்னா ஒரு நேரத்துல அது உங்களை மீறி பீறிட்டு எழுந்து உங்களை இந்த உலகத்துல அடையாளம் காட்டும். அது ஒரு நாள் நடக்கிறது இல்ல. ஒரு வகையான ட்ரைனிங், ரொம்ப நாள் எடுக்கிற ஒரு பயிற்சியினுடைய ஒரு தொகுப்பு. அதுதான் அவங்க முன்னாடியே சொன்னாங்க, ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு ப்ராசஸ் இது அப்படிங்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சக்தி தேவை, அறிவதற்கான சக்தி, இந்த பவர் ஆஃப் நோயிங், தெரிந்து கொள்ளும் சக்தி. சார் அன்னைக்கே சொல்லியிருந்தா நான் அந்த மாதிரி நடந்திருக்க மாட்டேன், அன்னைக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல, இது எவ்வளவு வார்த்தைகள் நம்ம கேட்கிறோம். சோ தெரிந்து கொள்ளும் சக்தி நமக்கு வேணும். அது நம்ம கிட்ட இருக்கு. அதை ஸ்டிமுலேட் பண்ணணும். அதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு நமக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். அதுதான் அவங்க இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு தெரியும், பல்வேறு எல்லாருக்கிட்டையும் எல்லா இன்டெலிஜென்ஸும் இருக்கு. அது நான் சூழலுக்கு தகுந்த மாதிரி வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. இந்த பவர் ஆஃப் நோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் டீல் வித் நியூ சிச்சுவேஷன். ஒரு புதிய சூழல்ல ஒரு இடத்துல நீங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு ஆளை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, நண்பரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, நமக்கு வேலை கொடுத்த இடத்துல அவங்கள பற்றி, நம்மளை பற்றி, நண்பர்களை பத்தி எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, உலகத்தை பத்தி எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அதை பத்தி எல்லாம் அவங்க அந்த அறிவதற்கான அந்த கூறு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒண்ணு தெரியும், ஒரு மொழி ஆசிரியர் இருந்தா எத்தனையும் வேணும், ஒரு பிசிக்கல் டைரக்டர் இருந்தா எத்தனையும் வேணும், ஒரு சாதாரண ஒரு ஆளை, இது அத்தனையும் எல்லார்கிட்டையும் இருக்கு. நீங்க செல்போன் ஒரு நேரத்துல நீங்க ரிதம் செல்போன் நம்பரே வாங்குறதே இந்த ஒரு ரிதமா தான் வாங்குவாங்க. ஏன்னா ரிதம்ல தான் நம்ம மைண்ட் நிறைய இடங்கள்ல வேலை செய்யுது. விஷுவல், மியூசிக்கல், இன்டர்பர்சனல் நமக்குள்ள நடக்கிற, நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசுறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், வர்பல் டேலண்ட், இது எல்லாமே ரொம்ப ஒரு ஆள் ரொம்ப நேரம் பேச மாட்டாரு, ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அதோட அந்த சிஸ்டமே மாறிடும். ஸோ அந்த மாதிரி இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இதை வளர்த்துக்கணும். எனக்கு இது வராது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ் எல்லாத்துலயும் ஓவரால் நாலேஜ். நீங்க ஒரு பிரின்சிபலா இருக்காரு அப்படின்னா இத்தனை நிகழ்வுக்கும் அவருக்கு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். கொஞ்சமாவது அதுல இல்லாம இருக்காது. இல்லாம இருந்திருந்தா ஒரு தலைவராகவோ ஒரு மற்ற இடங்களுக்கோ வர முடியாது. அந்த வாய்ப்பு தடைப்பட்டு இருக்கும். ஸோ இன்டெலிஜென்ஸ், மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் மஸ்ட் ஃபார் த ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். நீங்க சாதாரண மொழி ஆசிரியர் இருந்தாலும் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஆளுக்கு தேவை. அது சம்பந்தமான அவேர்னஸ். நீங்க ஒரு கவிதை படிக்கிறீங்கன்னா கூட நீங்க மியூசிக்கல் நோட்டை தான் படிக்க முடியும். இது தொடர்பான ஒரு அறிவு. நெக்ஸ்ட் NLP பொறுத்தவரை அது என்னன்னா மாடலிங் தெரப்பி, ஒரு ஸ்கில், திறமையை மதிப்பிடுறது, தங்களுடைய உணர்ச்சிகள், அனுபவங்கள், நம்பிக்கைகள் மதிப்பீடு போன்றவை. எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். ஏன்னா இவர் அரிஸ்டாட்டில் சொல்றப்ப வாட் இஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறப்ப லாங்குவேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மைண்ட், அனுபவத்தின் குறியீடு. எவ்வளவு அனுபவம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்க மொழி வெளிப்படும். அனுபவம் இல்லைன்னு சொன்னா மொழியுடைய பொருள் நமக்கு புரியாது. மொழிங்கிறது இப்ப உதாரணம் எப்படி சொல்லலாம், ஒரு அம்மாங்கிற சொல்லுக்கு குழந்தைய அம்மாங்கிற சொல்ல பேசுறது அந்த மீனிங்க்கும், உண்மையிலேயே குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருக்கிற அவங்க அம்மான்னு அந்த வார்த்தை புரிஞ்சுக்கிறதுக்கும், திருமணம் ஆகி குழந்தை பெற்றெடுக்காத 2 தம்பதியர் அந்த அம்மாங்கிற சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்கும், ஒரு 60 வயசு பாட்டி அம்மாங்கிற சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பா உண்டு. ஸோ அதனாலதான் சொல்றாங்க லாங்குவேஜ் மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மைண்ட். அவங்க சொல்றாங்க மதிப்பீடு போன்றவை. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல மாதிரி தேவை. இது ரொம்ப முக்கியம். NLPல வாழ்க்கையில எப்போதுமே ஒரு மாடலை தேர்ந்தெடுக்கணும்.
ஏன்னா வந்து அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஒண்ணு வந்து ஒரு ஒரு 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சைக்கிள் போயிட்டு இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து வேகமா போய் சீக்கிரம் வீட்டுக்கு சேர்ந்துருவாரு. அந்த அந்த அம்மா வந்து போக முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இயற்கையா நினைக்கிறாங்கன்னா ஆண்களா இருக்கிறதுனால அவங்க வேகமா பலம் இருக்கும் போல, நான் பெண்ணா இருக்கனால பலம் குறைவா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ரொம்ப நாள் இருக்கிறாங்க. ஆனா அந்த NLP-ல வந்து அவங்க வந்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவரு நீங்க மிதிக்கிறப்ப என்னென்ன ஹேபிட்ஸ் இருக்கு, என்னென்னலாம் சிஸ்டம் உங்கள்கிட்ட இருக்கு, எதெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சில செய்கையை சொல்றாரு. நான் எப்போதும் மலையினுடைய உச்சியை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைய சொல்றாரு, ஒண்ணு மட்டும் சொல்றேன். அந்த அம்மாவிட்ட கேட்கறது, நீங்க சைக்கிள்ல போறப்ப எதை பாப்பீங்க, காலை மிதிக்கிற இடத்த பாப்பங்கிறாரு. சோ அப்ப என்னன்னா அவருக்கு வந்து மலை உச்சியை பாக்குறது வந்து கிட்ட இருக்கிற மாதிரி வேகமா போறாரு. இந்த அம்மா காடை பாக்குறதுனால வந்து அவங்க ரொம்ப சோர்வடைகிறாங்க. அப்ப திரும்ப இந்த அம்மா இவங்களுக்கு வந்து அதே டெக்னிக்கை சொல்லி கொடுத்து நீங்க அந்த மாதிரி பண்ணுங்கிறப்ப அவங்க ஆல்சோ ஷி ஆல்சோ அச்சீவ்டு. அப்படின்னா என்னன்னா 2 பேருக்கும் வாய்ப்பு, ஒரே சைக்கிள் ஒரே நேரம், ஒருத்தவங்க வெற்றி அடைகிறாங்க, ஒரு தோல்வி அடைகிறாங்க. அதை கொடுக்குறப்ப வெற்றி அடைகிறாங்கன்னு சொன்னா அந்த டெக்னிக்கை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மாடல் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு மாணவர் வந்து வாழ்க்கையில வெற்றி பெறனாலும் ஒரு நல்ல ஆசிரியரை வந்து மாடலா வைக்கணும். ஒரு 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 வீட்டுல இருக்கிற ஒரு மகன் திருமணமாகி அவர் வாழ்க்கை நடத்தணும்னா ஒரு நல்ல தந்தையை வந்து மாடலா வைக்கணும். ஒரு பேராசிரியர் நல்ல பேராசிரியர் மாறணும்னா ஒரு சிறந்த பேராசிரியர் மாடல் வந்து 50% எப்போதும் வழிவகுக்கும். நம்ம செய்யற பல வேலையை வந்து 50% வந்து குறைஞ்சிடும். இப்ப நீங்க இப்ப நாளைக்கே வந்து சந்திராயனுக்கு வந்து நிலவுக்கு போங்க அப்படின்னு ஒருத்தரை சொன்னா எப்படி போக முடியும்? ஒரு மாடல் கேட்பாரு. ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மாடல் கேட்பாரு. அப்போ வந்து மாடல் வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாடலை தேர்ந்தெடுக்கிற ஸ்கில் உங்களுக்கு வேணும். அது வந்து நமக்கு தகுதியான மாடலா, நம்ம வளர்ச்சி அடைவதற்கு பெரிய மாடல்னு சொல்லிட்டு நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், அவரை மாதிரி நான் மாடல் ஃபிக்ஸ் பண்றேன், அது வந்து நல் ஹைபோதீசிஸ். அப்போ நம்ம நினைக்கிற அந்த ஹைபோதீசிஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ற மாதிரியான இருக்கிறப்ப ஒரு மாடல் வந்து 50 விழுக்காடு வந்து வெற்றியை தரக்கூடியது. அப்போ ஒரு நல்ல மாணவர் வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டரா வரணும்னா யூ ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் இந்த குட் மாடல். அந்த மாடலே அப்ப அவரு வந்து நல்லவரா, அவரு வளர்றாரா, அது உங்களுக்கு அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அந்த சிந்தனை உங்களை வந்து மேலெடுக்கும். அவரு சம்டைம்ஸ் போய் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், நீங்க வெற்றி அடைவீங்க. சோ அந்த NLP உடைய அந்த முக்கியமான கோல் என்னன்னா, ஒன்றை ஒருவரா வெற்றிகரமா செய்யும் போது அந்த செய்கை நமக்கு வந்து வெற்றி பாதையை காட்டும். அந்த இதை வந்து நம்ம மாடலா வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து NLP-ல சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த NLP அடிப்படை கூறுகள் வந்து என்னன்னா அவுட்கம்ஸ், பலனை நோக்கியது. எதற்காக ஒரு வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறது. ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, ஒரு லெக்சர் கொடுக்குறீங்க, ஒரு ஒரு செமினார் பேப்பர் ப்ரெசென்ட் பண்றீங்க, இல்ல ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல டைப் பண்றீங்க, ஒரு எந்த வேலையாக இருந்தாலும், இல்ல சமைக்கிறீங்க, எந்த வேலையாக இருக்கலாம், பலனை நோக்கி அவுட்கம் என்ன, இதை செய்வதனால் என்ன அவுட்கம் அப்படிங்கிற அந்த பொருள் தெளிவு, சிந்தனை தெளிவு வந்து ஒரு ஆளுக்கு வேணும். தீர்வை நோக்கிய பயணம், நமக்கு என்ன தேவை, நமக்கு தேவையில்லாததெல்லாம் நீங்க பார்க்கலாம். பல பேர் வந்து தேவையில்லாத வேலைகளை பல நேரம் செய்துட்டு அவருக்கு தேவை வரப்ப அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாத போறாங்க. உறவை நோக்கியது, ரிலேஷன்ஷிப், உனக்கும் உன் நடத்தைக்கும் உள்ள உறவை பற்றியது, உனக்கும் மற்றவருக்கும் உள்ள உறவை பற்றியது. வாழ்க்கையில் நடக்கிற பல சிக்கல்களுக்கு வந்து இது காரணம். ஒரு ரிலேஷன்ஷிப், உனக்கும் உன்னுடைய மீனிங்கும் உனக்கும் இருக்கிறது. பல நேரங்களில் வந்து ஒத்து வராது. ஒரு வீட்டுல போனா சாப்பிட மாட்டாங்க, டீ கூட குடிக்க மாட்டாங்க. அது வந்து பெருமையா அச்சீவ் பண்ண மாதிரி நினைச்சிட்டு வருவாங்க. சில பேர் பிளெக்சிபிளா இருப்பாங்க, அது சூழலை பொறுத்து. அப்ப உறவு, உனக்கும் நடத்தைக்கும் உனக்கும் மற்றவருக்கும் உள்ள உறவு, நட்புறவை பற்றியது, அது ரொம்ப முக்கியம். அது வந்து நம்பிக்கை சார்ந்தது, பல தொடர்பு இருக்கு. கூர்மையான புலன் உணர்வு, ஒரு ஆளுக்கு வந்து சென்ஸ் வந்து அவேர்னஸ் இருக்கணும். சென்ஸ் அவேர்னஸ் இல்லைன்னா பிகமே லோ லேர்னர்ஸ். சரியான இப்போ வந்து ஒரு கிளாஸ்ல வகுப்பு எடுக்கிறோம், குறைச்ச மார்க் வாங்குறாங்க, டியூஷன் வைக்க நிறைய மார்க் வாங்குறாங்க. என்ன காரணம்? ஸ்டிமுலேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டரா மாறணும் அப்படின்னு சொன்னா கூர்மையான புலன், கூர்மைன்னு சொன்னா நீங்க நாங்க என்ன சொல்லுவோம்னா, கண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி கண்ணு பார்க்கும், வாய் பேசுறதுக்கு முன்னாடி வாய் உங்கள்கிட்ட பேசிடும். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய நியூரான்ஸ் வந்து என் உறுப்புக்கு கமெண்ட் கொடுக்குது. பேசுவதற்கு முன்பு பேசுறது, கேட்கறதுக்கு முன்பு கேட்டுடும். நான் பேசுவதற்கு முன்பு என் மூளை கமெண்ட் கொடுத்து என் காது கேட்குது, அதுக்கப்புறம் தான் நான் பேசுறேன். ஸோ உணர்ச்சி கூர்மை அது ரொம்ப வேணும். மற்றவர்களின் மொழி,
லாங்குவேஜ், அவங்களுடைய ஸ்டைலு, அது மொழி, பொருள், சொல்லினுடைய பொருள், பொருள் வந்து என்னது, ஒரு நோய்கள் வருவதற்கு முக்கியமான காரணம் பொருள் தான். நல்ல டாக்டர்கிட்ட அவங்களே சொல்றாங்க. ஆமாங்க சார், ஒரு செயலை வந்து தொடர்ச்சியாக நெகட்டிவா திங்க் பண்ணா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து நோய் வந்துடும். அப்போ பொருள் தான். ஒருத்தர் வந்து நீங்க வந்து நெகட்டிவா ஒருத்தர் வந்து அறிவில்லை 100 முறை சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து அறிவில்லாம நினைச்சிருவாரு. ஒருத்தவங்க டெய்லி சண்டை போடுங்க, டெய்லி வந்து அவங்களை வந்து நெகட்டிவா பேசுங்க. சோ மொழி வந்து மொழியினுடைய பொருள் ரொம்ப முக்கியம். செய்கையை கூர்ந்து கவனித்தல். ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அதை மைக்ரோ காம்பனண்ட்ல அப்சர்வ் பண்ணணும். பல பேருக்கு நம்ம வந்து அதை பத்தி எல்லாம் தெளிவு கிடையாது. நம்ம வந்து டக்குனு வந்து சர்ஃபேஸ் லெவலே இருப்போம். பொதுவா ஒரு கூட்டங்களை கேள்வி கேட்கறது, மத்தவங்கள்ட்ட நம்ம பதில் சொல்றது எல்லாமே சர்ஃபேஸ்லயே இருக்கும். ஆனா சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய மொழி, பொருள், செய்கை எல்லாம் வந்து மைக்ரோ காம்பனண்ட்ல அப்சர்வேஷன். அவருக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்றாரு. இப்ப எப்படின்னா, லாஸ்ட்ல ஒண்ணு இருக்கு, நம்ம அதை பார்ப்போம். பார்த்து கவனித்தல். நீங்க வந்து பார்த்து நல்ல டோட்டல் லிசன் பண்றது ஒரு நிகழ்வையும். நமக்கு வந்து பிடிக்காதவங்க ஒரு செயலை செய்யறப்ப இதெல்லாம் நடக்கும். நல்லா லிசன் பண்ணுவோம், என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு பண்ணுவோம். ஒரு ஆபீஸ்ல பிடிக்காதவங்க இல்ல நமக்கு எதிரியா இருக்கிறவங்க அவங்க செய்யறப்பெல்லாம் எல்லாம் கரெக்டா வேலை செய்யும். பட் நம்ம வளர்ச்சிக்கு அது வேலை செய்ய வைக்கல அப்படிங்கிறத அவங்க சொல்றது. கூர்மையான வந்து கூர்ந்து கவனித்தல், பார்த்து கவனித்தல், உணர்ந்து கவனித்தல், அனைத்தையும் தொகுத்து மதிப்பீடு செய்தல். அப்ப வந்து புலன் உணர்வுங்கிறது வந்து சாதாரணமா நம்ம கிட்ட கண்ணு, காது, மூக்கு, வாய் இந்த மாதிரி இல்லாம இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல்ல வந்து நம்ம வேலை செய்யணும். அதுக்கு வந்து நம்ம தயாரா இருக்கணும். அந்த அவேர்னஸ் நமக்கு வேணும். வளைந்து கொடுக்கும் பிளெக்சிபிலிட்டி, வளைந்து கொடுக்கும் தன்மை. நம்ம அதாவது பிளெக்சிபிளா இருக்க ஒரு உதாரணமே சொல்லுவாங்க, வளையிற குச்சி முறியாது, நம்ம கிட்ட இருக்கு. அவங்க சொல்றாங்க பிளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு அலுவலகத்துல, ஒரு நண்பர்கள் மத்தியில, ஒரு மற்ற ஒரு பிசினஸ் சென்டர்ல, இல்ல குடும்பத்துல பிளெக்சிபிலிட்டி முக்கியம். யாருக்காகவும் எதையாவது பிளெக்சிபிளா இருக்கணும். அதுக்கு வந்து நீங்க ஏற்கனவே கட்டமைச்சிட்ட பொருள், அந்த மித்து வந்து சில நேரங்கள் வந்து நமக்கு எட்டப்பட்டதும் அது நம்ம என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். சோ நீ நினைத்த செயல் முடியும் வரை தம்மை பற்றி ஒரு கீழே ஸ்லைடு மறைஞ்சிச்சு. சரி, நீ நினைத்த செயலை முடியும் வரை வந்து காத்திருக்கணும். நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு வந்து கால அளவு இருக்கு. நம்ம இன்னைக்கே பண்ணி இன்னைக்கே வெற்றி பெற நினைப்போம். நாளைக்கே நம்மள அறிவாளி அப்படின்னு சொல்லணும்னு நினைப்போம். நம்ம நாளைக்கே நம்ம நல்லவனு அப்படி ஒரு நிகழ்வு நடக்காது. ஏன்னா பிரெயின் வந்து எப்போதுமே வந்து ஒரு 1000 லேயர்னு சொன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல இருந்து 500 லேயருக்கு வந்து ஜம்ப் பண்ண முடியாது. நீங்க வந்து ஒரு மூவ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். சோ நினைத்த செயல் முடியும் வரை தம்மை மாற்றி முடிவு எடுக்கிறது, அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் NLP வந்து அவங்க வந்து 13 கருதுகோள், ஹைபோதீசிஸ், அவங்க ஒரு 13 கருதுகோள் வைக்கிறாங்க. அந்த கருதுகோள் என்னன்னா, மனது உடம்பு ஒன்று கொண்டு தொடர்புடையது. நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், மனசும் வந்து தொடர்பு இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளத்தை நீங்க சரி பண்ணித்தான் ஆகணும். உலகை பற்றி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வகையான பிம்பம் உள்ளது, அது நமக்கு தெரியணும். நம்ம நினைச்சதே வந்து மத்தவங்கள்ட்ட எல்லாம் வந்து மைண்ட்ல வைக்க முடியாது. நம்ம அப்படித்தான் பல நேரங்களில் முயற்சி பண்ணுவோம். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கணும்னு நினைப்போம். நம்ம செய்யறதே மத்தவங்க செய்யணும்னு நினைப்போம். நம்மள மாதிரியே மத்தவங்க வாழணும்னு நினைப்போம். நம்மள மாதிரியே நம்ம ஸ்டூடெண்ட் இருக்குன்னு நினைப்போம். அப்ப உலகை பற்றி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வகையான பிம்பம் இருக்கு. இப்ப சாமி இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்றாங்க, ரெண்டும் இருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. பட் ஒரு வகையான ஐடியாலஜி வந்து அந்த உலகை பற்றி, நான் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது, அது வந்து 2வது கூறு. 3வது வந்து தோல்வி என்பதே உலகில் ஒன்று இல்லை, மறுமதிப்பீடு மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. தோல்விங்கிற நம்ம அது உலகம், நீங்க பாருங்களேன், வாழ்க்கையில எல்லாமே வந்து சொல்லுனுடைய விளையாட்டு தான். நீங்க தோல்வின்னு சொல்லிட்டா அதுக்கு மீனிங் கட்டமைச்சிடுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, தோல்வி என்பதே உலகில் ஒன்று இல்ல, தோல்வினே கிடையாது. உலகத்துல கிடையாது, மேற்குன்னு உலகத்துல கிடையாது. நம்ம வந்து நம்புறோம் வடக்கு அப்படின்னா உலகம் உருண்டைன்னு சொன்னா டைரக்ஷன் எங்க இருக்கு, சுத்திக்கிட்டு தான் வருது. சோ நம்ம வந்து டைரக்ஷன், நம்ம இது வடக்கு இது தெற்குன்னு நம்மளே வார்த்தையை வச்சு அதை நம்பி அதை மாதிரி பயணம் செய்யறோம். அப்போ வந்து வார்த்தையினுடைய ஜாலம் தான் வாழ்க்கையே. அப்ப அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அந்த அவரு போனா வந்து நம்மளை திட்டுவாரோன்னு அந்த நினைக்கிறதுக்குள்ள அவங்க பயப்படுறாங்க இல்லையா, அந்த பயம்தான் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி அடையுது. அதை ஃபேஸ் பண்ணணும். அப்போ வந்து வார்த்தை பத்தியான அந்த தெளிவு, அந்த தோல்வி,
இறப்பு, நல்லது கெட்டது, பாராட்டு, இதை பத்தியான தெளிவு வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நமது கருதுகோள், நம்பிக்கை உண்மையான இருக்கணும் அப்படின்னு நம்புறாங்க. அதை நோக்கி பயணிச்சு ஃபைட். நீங்க வந்து பொய்யான விஷயத்த வந்து கட்டமைச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்மளை இடர்பாடு செய்யும். ஸோ நமது நம்பிக்கை உண்மையானதாக இருக்கணும். அதை வந்து பொய்யா நீங்க கட்டமைச்சிட்டீங்கன்னா ஏன்னா மைண்ட் எப்போதுமே வந்து ஒரு நீரான கொடுக்குறப்ப நெகட்டிவ் திங்க் பண்ணீங்கன்னா அது இட் வில் ரிஃப்ளெக்ட் நமக்கு பாடிக்குள்ளேயே நமக்கு சில மாற்றங்கள் நிகழும். உனக்கு என்ன தேவை அதை பெறுவது தயக்கம் கூடாது. உனக்கு என்ன வேணுமோ அதை வந்து வாங்கறதுக்கு நீங்க வந்து வெட்கப்படுறதோ தயக்கப்படுறதோ தப்பா நினைப்பாங்கிறதோ. நீங்க ஒரு உதாரணமே சொல்லுவாங்க. ஒரு சைக்கிள் பஞ்சர் ஆயிட்டு ஒரு வீட்டுல காத்தடிக்க போய் கேட்கலாம்னு நினைக்கிறாங்க ஒரு நண்பர். இவங்க கேட்கறதுல வந்து அவங்க ஒரு 50 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. நம்ம போனா கொடுப்பாங்களா, திட்டுவாங்களா, நாய் கடிக்குமா, காத்து இருக்குமா, இல்லாத, இப்படி ஒரு 50 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. கடைசியில அந்த பையன் சொல்ல முயற்சி பண்ண போய் கேட்போம் அப்படி கேட்டனா அவங்க கொடுத்துறாங்க. அப்ப இந்த 50 கேள்வி வந்து தவறான ஹைப்போதீசிஸா முடியுது. சோ உனக்கு என்ன தேவை என்பதை வந்து யார்கிட்டையும் பெறுவதற்கு நீங்க தயக்கம் கூடாது. யூ பிகேம் ஏ சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ். நீ வெற்றி பெற, வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு சொன்னா ஈகோ பார்க்காம நீங்க வந்து அதை பெறுவதற்கு நீங்க தயாரா இருக்கணும். உனக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றி தெளிவா இருக்கணும். உனக்கு என்ன தேவை என்பதை பற்றி தான் நீங்க நம்ம வந்து தெளிவடையணும். பல பேருக்கு நமக்கு தெரியாது. உதாரணம் போனீங்கன்னா ஜவுளி கடைக்கு போறீங்க, நமக்கு என்ன தேவை நினைச்சிட்டா போறோம். பல நேரங்களை வந்து அவன் திட்டு வாங்கிட்டு வந்துருவோம். சோ ஒரு துணியை எடுக்கிறது கூட நம்மளால வந்து அந்த தெளிவு, அதாவது ஒரு இடத்துக்கு போறப்ப வந்து தெளிவு நமக்கு கிடையாது. ஒரு சாப்பாடு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு ஃபேமிலியோட போறோம், வீட்டுல ஒரு பொருள் தேவை, எவ்வளவு அந்த இடர்பாடு. இப்ப உனக்கு என்ன தேவை என்பதை வந்து தெளிவாக இருக்க வேண்டும். இது குழந்தைகளுக்கு எல்லாம் நீங்க சொல்லணும். மாணவர்களுக்கு நம் குறிக்கோளுக்கு தேவையானது நம்மிடம் எவ்வளவு இருக்கிறது. நீ ஒன்னு அச்சீவ் பண்றீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, இல்ல ஒரு 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 செல்போன் வாங்குறீங்க, அதை வாங்குறதுக்கான எவ்வளவு நம்மிடம் இருக்கிறது என்பது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க வச்சிருக்கிறாங்க நம்ம வச்சிருக்கணும், அவங்க நல்லா படிக்கணும் நம்ம படிக்கணும், நமக்கு எல்லாம் எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, இதை மேம்படுத்த என்ன செய்யணும், அந்த மாதிரியான பொருள் தெளிவு வந்து ஒரு ஆட்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், மொழி பரிமாற்றம், பேச்சு, செய்கை உள்ளடக்கிய சமமான தெளிவு. நீங்க வந்து பேச்சுக்கும் செய்கைக்கும் வந்து இரண்டும் உள்ளடக்கியது. அது வந்து ஈக்குவல் அந்த இது இருக்கணும், மொழி பரிமாறுகிறவங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆழ்மனத்தில் சுய நினைவோடும் கருணை உள்ளத்தோடும் இருக்கணும். நீங்க எப்போதுமே வந்து நீங்க வந்து உள்ளொன்றை வைத்து புறமொன்று பேசும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப ஆழ்மனத்துல வந்து நீங்க வந்து கருணை உள்ளத்தை வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க நியூரான்ஸ் வந்து எல்லாமே கனெக்ட் ஆக ரெடியா இருக்கும். ஏன்னா வந்து திறந்த மனத்துக்கு தானே எல்லாமே நடக்கும். அப்ப ஆழ்மனது சுய நினைவோடு இருக்கணும், எப்போதுமே கான்சியஸா இருக்கணும், அவேர்னஸா இருக்கணும். நம்ம ஏதாவது போட்டி வச்சா மட்டும் கான்சியஸா இருப்போம். செல்போன்ல கேம் விளையாடுறப்ப யுவர் செல்ஃப் பிகேம் கான்சியஸ். கருணை உள்ளத்தோடு இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. அதனாலதான் வந்து எப்போதுமே குழந்தைகளுக்கு எல்லாம் அம்மாவை பிடிக்குது அப்பாவை பிடிக்குதுன்னா அவங்க கருணை உள்ளத்தோட இருக்கிறதுனால. பட் நம்ம இங்க கருணை உள்ளத்தோட இருப்போம், வெளியில போனோம்னா கருணை உள்ளத்தை மாத்திடுவோம். ஒரு நல்ல டீச்சர் ஒரு டீச்சர் வீட்டுல நல்ல டீச்சரா இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்க அதையும் இதையும் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. வீட்டுல நல்லவங்களா இருப்பாங்க, வெளியில வந்து அப்ப என்விரான்மெண்ட் தகுந்த மாதிரி அது மாறும். சோ இதெல்லாம் நம்ம அது தெளிவு வேணும். மொழி பரிமாற்றம் தெளிவான உணர்வு அற்ற நிலையில் இருத்தல். அதாவது வந்து என்னன்னா எமோஷனல் ஆட்டிடியூட்ஸா இருக்கக்கூடாது. எமோஷனலா நீங்க வந்து எப்போதுமே நீங்க வந்து இது நல்ல எக்ஸாம்பிளா சொல்லலாம். கிராமத்துல வந்து அப்பாவும் மகனும் விவசாய வேலைக்கு போனா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா உணர்வு உங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து ஒன்னாயிடும். இப்ப பையன் மரம் ஏறான்னு சொன்னா அப்பா பார்த்து பயப்படுவார். அப்பா வேற பையன் வேற இடத்துல வேலை செஞ்சா அந்த இது இருக்காது. இப்ப இன்னைக்கும் பல இடங்கள்ல வந்து ஒரே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே இடத்துல வேலை செய்வாங்க. ஒரு வகையான இடர்பாடு நிறைய இருக்கும். சோ மொழி பரிமாற்றம் உணர்வு அற்ற நிலையில் நீங்க வந்து ரொம்ப எமோஷனலா நீங்க வந்து அதை வச்சீங்கன்னா உங்களை நமக்கு அது வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்புறம் நேர்மறை எண்ணங்களோடு நடத்தையை பார்த்தல். நீங்க எப்போதுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸோட இருக்கணும், நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. நீங்க பாசிட்டிவா இன்னைக்கு இருந்து பாருங்க, அது வந்து நம்ம சக்சஸ் பண்ணோம். நமக்கு தோல்வி அடைகிற மாதிரி இருக்கும். அவங்க NLPல அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸோட நீங்க பண்ணணும். அதுக்கு நிறைய பிசினஸ் அவங்க நிறைய சாம்பிள் எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த தியரி எல்லாமே மனிதனுடைய வெற்றியிலிருந்து எடுத்து கட்டமைக்கப்பட்ட தியரி தான் அது. ஸோ நேர்மறை எண்ணங்களோட எல்லாத்தையும் பார்த்தல்.
அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நீங்க கவலைப்படாம உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மையான எண்ணங்களோட உலகத்தை பார்த்தல். நாம் பேசும் மொழிக்கு முதலில் நமக்கு புரியணும். லாங்குவேஜை பொறுத்தவரை நம்ம சில இடங்கள்ல வந்து நம்ம நமக்கு புரியாம பேசிடுவோம், சண்டை தான் வரும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். நீ பேசுற மொழி நமக்கு புரியாம நீங்க செல்போன்ல பேசுறப்பெல்லாம் பாப்பீங்க, கண்டென்ட் புரியாம நம்மள பேச விடாம அவங்களுடைய அந்த இதை வந்து பேக்கிற எவ்வளவோ கான்வர்சேஷன் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க வீட்டுல பேசினாலும் சரி, வெளியில பேசினாலும் சரி, யாருக்கிட்ட உணர்வு பூர்வமாக மொழி புரிந்து பொருள் புரிந்து பேசினீங்கன்னா அந்த வார்த்தைக்கு அந்த இடத்துல மதிப்பு இருக்கும். அப்பதான் மதிக்கலனாலும் அதுக்காக பயப்பட வேண்டாம். ஒரு 2 நாள் சென்று உங்களுடைய எவாலுவேஷன் கூடும். நீங்க நம்ம என்ன நினைப்போம், நேருக்கு நேரம் ஆளுக்கு நம்மளை மதிக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி இல்ல, நம்ம பேசும் மொழி முதலில் நமக்கு புரியணும். அது வந்து வீட்டிலேயே பயன்படுத்தினாலும் சமுதாயத்துல பயன்படுத்தினாலும் ஒரு நல்ல மாதிரி, ஒரு நல்ல மாதிரி மாடல் வந்து சிறந்த பாதை, வெற்றி பாதை சிறந்த வழி, ரொம்ப முக்கியம் மாடல். அன்னைக்கு அந்த இவரு ஐஜி நடராஜ் கூட சொன்னாரு, உங்களுக்கு யார் மாடல்? என் தந்தை அப்படின்னு சொன்னார். எந்த நிகழ்விலும் சூழலும் வளைந்து கொடுத்தல் என்பது மிகுந்த செல்வாக்கு பெற்ற ஒன்று. எந்த நிகழ்விலும் எந்த சூழலிலும் வளைந்து கொடுத்தல் என்பது மிகுந்த செல்வாக்கு பெற்ற ஒன்றுனே சொல்றாங்க. ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி வந்து ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா வென் யூ பிகேம் ஏ சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ். நீங்க வெற்றியாளனா மாறணும்னா நீங்க வளைந்து தான் கொடுக்கணும். வளைந்து கொடுக்காம நான் ரொம்ப தைரியமா, ரொம்ப நேர்மையா, ரொம்ப நேர்மைன்னா அந்த நேர்மை சொல்லல, நான் கொள்கையில நான் பிடித்தம், ரொம்ப இதா இருப்பேன், ரிஜிட்டா இருப்பேன் அப்படின்லாம் சொன்னா இந்த 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 சமுதாய கட்டமைப்பு அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இது 13 கட்டளைகள் வந்து NLP-ல வந்து அந்த ட்ரைனிங்ல நீங்க வந்து இந்த மாடல் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஆளுக்கும். நெக்ஸ்ட் முடிச்சிடலாம், இன்னும் ஒரு 2-3 ஸ்லைடு தான் இருக்கும். முதலில் நீங்க மனசு வந்து எப்படி ப்ரோக்ராமிங் அப்படிங்கறது என்ன அப்படின்னா, இப்ப நியூரோலிங்குஸ்டிக்ஸ் ப்ரோக்ராமிங்ல ப்ரோக்ராமிங் என்ன அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதலில் உங்க மனசு வந்து எப்படி கட்டமைச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். உங்க கட்டமைப்பு சரியில்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கட்டமைப்பை மாத்தணும். சோ எப்படி மாத்துவீங்க? மாத்துறதுக்கு தான் ட்ரைனர்ஸ் இருக்கிறாங்க. நல்ல மாடல் கூட மாத்தலாம். இல்லைன்னா நீங்க நிறைய படிக்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும். முதலில் உங்க மனசு எப்படி கட்டமைப்பு செய்யப்பட்டது அது ரொம்ப முக்கியம். ஹவு யூ மேக் ப்ரோக்ராம் யுவர் செல்ஃப். சில பேர் வந்து இந்த சில ப்ரோக்ராம் அவங்களுடைய ப்ரோக்ராம்ங்கிறது நத்திங் பட் பிஹேவியர். நீங்க ஒரு 10 ஆண்டுகள் அனுபவத்தின் வழியாக உங்க பிஹேவியர் ஒண்ணு இருக்கும். அந்த பிஹேவியர் தான் உங்களை வழி நடத்தும். அதை யாருக்கிட்டையும் காட்ட மாட்டீங்க, அதை மனசுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருப்பீங்க. அது பல இடங்கள்ல வந்து நம்மளை வந்து நல்வழிப்படுத்துதா நல்வழிப்படுத்தலையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். வெற்றி என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான பொருளை தரும். அதனால வந்து அந்த மீனிங் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு தகுந்த மாதிரி, ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வகையான இது, ஒருத்தருக்கு அது வெற்றியா இருக்கலாம், ஒருத்தருக்கு இது வெற்றியா இருக்கலாம். அதை பற்றியான பொருள் புரிதல் தான் முக்கியம். அப்ப வந்து சக்சஸ் அப்படிங்கிறது எது, அதை பத்தியான தெளிவு. ஒரு ஃபேமிலியில சக்சஸா இருக்கலாம், ஒரு ஸ்கூல்ல, ஒரு கடையில சக்சஸ். ஒரு புரிந்து கொள்ளும் விதம், அமைக்க வியூகம், எடுக்கும் முடிவு, அது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது, அந்த விதம், அமைக்கும் முடிவு, வியூகம், நீங்க எப்படி வந்து அதை வந்து வெற்றி பெற வைக்கணும்னு நீங்க எடுக்கிற வியூகம், எடுக்கும் முடிவு வந்து இப்ப எடுக்கும் முடிவு எல்லாம் பல நேரங்கள்ல வந்து பல முடிவு தவறா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டு நம்மளோட ஃபீல் பண்ண வச்சதுன்னா நீங்க வந்து உங்க ப்ரோக்ராம் வந்து நீங்க மாத்தணும். ப்ரோக்ராம மாத்தணும்னா என்ன அப்படின்னா, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான இன்புட் நீங்க நிறைய கொடுக்கணும். நெக்ஸ்ட், சிந்தனை என்பது குறிப்பிட்ட குறியீட்டின் கருத்தை பேசுபவர் தனது மூலையில் புரிந்து கொள்ளும் பொருள் அளவினை பொறுத்தது. சிந்தனை பொருள். இப்ப நான் ஒண்ணு பேசுறேன், இப்ப நான் பேசுறது வந்து இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரியா புரியுது. அவரவர்கள் மூளையில் அவரவர்கள் புரிந்து கொள்ளும் பொருள் அளவினை பொறுத்தது. இப்ப வெற்றி அப்படிங்கிறது வந்து அவரவர்கள் மூளையில புரிந்து கொள்ளும் பொருள் அளவினை பொறுத்தது. அப்பா என்ற சொல்லினுடைய பொருள் அளவினை பொறுத்தது. மனைவி என்ற சொல்லினுடைய பொருள் அளவினை பொறுத்தது. தந்தை என்ற சொல்லின் பொருள் அளவினை பொறுத்தது. ஆசிரியர் என்பது அவரவர்கள் புரிந்து கொள்ளும் பொருள் அளவினை பொறுத்தது. நண்பர்ங்கிற சொல்லுடைய பொருள் அவரவர்கள் புரிந்து கொள்ளும் பொருள் அளவு ரொம்ப முக்கியம். 100% இருந்ததுன்னா யூ பிகேம் சக்சஸ். 10% என்ன இவ்வளவு பழகிறோம் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களே
அது நம்ம அப்புறம் பார்க்க போறோம். புரிஞ்சு அண்டர்ஸ்டுட்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ பொருள் அளவுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், பல நிகழ்வுகளுக்கும் பல தோல்விகளுக்கும் பிறருக்கு நிகழ்ந்தவையை தான் நினைத்து தோற்பது. பல நிகழ்வுகளுக்கு பல தோல்விகளுக்கு வந்து பலருக்கு நிகழ்ந்த நினைச்சு வந்து நம்ம தோற்கிறது. அதை வந்து நம்ம அதை அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு இடத்திற்கு புறப்படும் போது சில பொருள்களோட செல்லுவோம். நம்ம காலையில போறப்ப ட்ரெஸ் போட்டு எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு போவோம். ஆனா சொல்லு வந்து அதையே சொல்லோட போகக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எவ்ரிடே யூ ஷுட் ஆட் நியூ மீனிங் இன் யுவர் லாங்குவேஜ். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆள்கிட்ட நீங்க பேச போனீங்கன்னா, நீங்க காலையில குளிச்சுட்டு அலுவலகத்துக்கு போறீங்கன்னா, நேத்து இருந்த சொல்லோட இன்னைக்கு சொல்லுங்கிறது நான் சொல்ல மாத்த முடியாது. அந்த சொல்லுடைய சென்ஸ் இருக்கு இல்லையா, பொருள் அளவு, அது வந்து மேம்படுத்திட்டு தான் நீங்க போகணும். அப்படி மேம்படுத்தலைன்னா உங்க அனுபவம் குறைஞ்சிக்கிட்டே தான் அர்த்தம். எவ்ரிடே ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அனுபவம் கூடிட்டே இருக்கு இல்லையா, அப்ப பொருள் புரிதல் வந்து நம்ம அளவு கூடிக்கிட்டே இருக்கணும். சோ நம்ம வந்து பொருள் பழைய பொருளாவே எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. நேற்று இருந்த பொருளை எடுத்துட்டு இன்னைக்கும் போகக்கூடாது. ஒரு ஆள்கிட்ட பேசுறப்ப, ஒரு ஆள்கிட்ட பழகுறப்ப, ஒரு கம்பெனிக்கு போறப்ப, காலையில எடுத்தோன்னே ஒரு மேனேஜர் சந்திக்க போறோம்னா நியூ மீனிங்கோட யூ ஷுட் என்டர் த ரூம். இல்லைன்னா உங்க உங்க முகமும் உங்களுடைய லாங்குவேஜும் ஒரு மாதிரியான வீக்காவே தெரியும். அது 10 நாள் கடந்து போக வந்து உங்களுக்கு ஒரு வகையான ஒரு தோல்வி ஏற்படுத்த கூட வாய்ப்பு உண்டு. அதனாலதான் என்ன சொல்றாங்க, நீங்க சில பேர் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க சைக்காலஜிஸ்ட போய் நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். செல்போன் மாதிரிதான் உங்கள் உடம்பும் அறிவும் ஒவ்வொரு இடமும் வளர்ந்து கொண்டே சில உணர வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிடமும் உங்க அறிவு வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத நீங்க உணரணும். 10 வருஷம் இருக்க மாதிரியே இன்னைக்கும் இருக்கக்கூடாது. போன வருஷம் இந்த மாதிரி நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க முடியாது. அதை நீங்க ஃபீல் பண்ணணும். இன்னைக்கு வந்து நான் நிறைய புது பொருளை தெரிஞ்சுக்கிட்டேன், புது விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீ அந்த அப்டேஷனோட உள்ள போகணும். நெக்ஸ்ட், இந்த சொல்லு வந்து இந்த சொல்லு நம்ம இந்த ஸ்கிரீன்ல காட்டுற சொல்லு வந்து ரொம்ப முக்கியம். இது அதாவது வந்து வாழ்க்கையில நடக்கிற பல நிகழ்வுகளுக்கு, எந்த நிகழ்வா இருந்தாலும் சரி, நான் சொல்றது வந்து டோட்டல் திங்ஸ், இந்த வார்த்தைகளுடைய பொருள் புரிதல் ரொம்ப அவசியம். பிளஷர், இன்பம், விரக்தி, ஆர்வம், தயக்கம், சோகம், மகிழ்ச்சி, கோபம், மன அழுத்தம், மகிழ்ச்சி, நம்பிக்கை, ஏற்றுக்கொள்ளுதல், இந்த சொல்லுடைய பொருளை வந்து நீங்க தயவு செய்து எழுதி அதோடைய அளவை நீங்க மெஷர் பண்ணணும். சோகம்னா எது நமக்கு சோகம், மகிழ்ச்சினா எது மகிழ்ச்சி, எது மகிழ்ச்சி அல்ல, கோபம்னா எது கோபம். நீங்க உதாரணம் பார்க்கலாம். வீட்டுல வெளியில இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து கோபப்பட மாட்டாங்க. வெளியில அடி வாங்கினா வாங்கிட்டு வந்துருவாங்க, வீட்டுல வந்தோன்னா கோபப்படுவாங்க. கோபம் யார்கிட்ட படணும், யார்கிட்ட படக்கூடாது, எந்த இடத்துல படணும், அப்படிலாம் ஒரு அந்த ஹைரார்கி, அந்த மீனிங் தெரியணும். ஆர்வம், எதுல ஆர்வம் வேணும், எதுல ஆர்வம் இருக்கக்கூடாது, எதுல முடிவு எடுக்கணும், எதுல முடிவு எடுக்கக்கூடாது, ஏற்றுக்கொள்ளுதல், எதை ஏற்றுக்கணும், எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த வார்த்தைகளுடைய பொருள் தெளிவு. ஒரு யூ பிகேம் எ சக்சஸ்ஃபுல் மேன், யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ். த வேர்டுடைய மீனிங், பொருள், காம்போனன்ட், கூறுகள், இதை பத்தியான லிஸ்ட், அதை பத்தி முழுமையாக நீங்க தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட், ஒரு எண்ணத்தில் நேர்மறை பொருளை விதைத்து மேம்படுத்திக் கொள்வது. இடர்பாடு ஏற்படும் போது பொருளை மதிப்பு கூட்டுதல் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றது, ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா உங்க பொருளை மதிப்பு கூட்டணும். ஏற்கனவே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து புது பொருளை சேர்க்கணும். இப்போ பணம் இருக்கு இல்லையா, பொருளும் ஒண்ணுதான். பணம் 1000 ரூபாய் இருக்கு, கடைக்கு போய் செலவாயிடுச்சு, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, திரும்ப அந்த பொருளை சேர்ப்பீங்க இல்லையா. அப்ப சொல்லுடைய பொருள் வந்து நீங்க பேசுற பொருள் வந்து சொசைட்டி எடுபடலன்னு சொன்னா உங்க பொருளை கூட்டிக்கணும், மறுமதிப்பீடு செய்யணும். வாழ்க்கையில எப்போதும் மாற்றம், நமக்குள்ளாக மாற்றம் வரணும். மாற்றம், யூ ஷுட் சேஞ்ச் யுவர் செல்ஃப். திரும்ப திரும்ப ஒரு செயலை நீங்க செய்து தோல்வி ஏற்பட்டால் சில மாற்றங்களோட ஒரு வேலையை செய்யலாம், சில மாற்றங்கள் செய்து அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ப்ரோக்ராமிங் வந்து ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட நடத்தையே மாற்றுவது. ஏற்கனவே ஒரு பிஹேவியர் இருக்குன்னு சொன்னா அந்த பிஹேவியர், இஃப் சொசைட்டி அக்செப்ட் யூ கண்டினியூ, அதர்வைஸ் யூ ஷுட் சேஞ்ச். ஒரு செய்த தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கு நடத்தை மாற்றம் தேவை. ஒரு தடவை ஒரு இடத்துல போறோம், கீழே விழுந்துட்டோம், திரும்ப இடத்துல போறப்ப அந்த கீழே விழாம, அதாவது ஒரு செய்த தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கு நடத்தை மாற்றம் தேவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அனைவரும் இன்றைக்கே பணக்காரன் ஆகணும், இன்றைக்கே நல்லவன் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு உதவாதுன்னு சொல்றாங்க. இமிடியேட்டா வி கேனாட் சேஞ்ச், அப்படி உலகில் எதுவுமே நிகழாதுன்னு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கே நான் வந்து நல்ல மனுஷனா மாறணும் அப்படின்லாம் உலகத்துல நிகழாது.
அவர்களிடத்திலிருந்து அவர்களாகவே அவர்களுக்குள் மாற்றி மகிழ்ச்சியை வைக்க வாழ கற்றுக் கொடுக்குது இந்த NLP கூறுகள். நெக்ஸ்ட், மற்றவர்களை எதை பார்க்க கேட்க மறந்தார்களோ அதை பார்ப்பது ரொம்ப முக்கியம். மற்றவர்களை எதை பார்க்க கேட்க மறந்தார்களோ அதை பார்த்தால்தான் யூ பிகேம் ஏ சக்சஸ். இப்போ ரிசர்ச் பண்றாங்க, மற்றவங்க பண்ணாதான் ரிசர்ச்னு பேரு. ஒரு வீடு மாடல் கட்டுறாங்க, அடுத்தவங்க பண்ணாதான் மாடல்னு பேரு. ஒருத்தவங்க பேசுறாங்க, அதை விட வித்தியாசம் பேசினா தான் புது பேச்சுன்னு பேரு. சோ மற்றவர்கள் எதை கேட்க பார்க்க மறந்தார்களோ அதை பார்க்க முயற்சி செய்ய வேண்டும் ஒரு மனிதன். புற உலகில் நடப்பதை கேட்பதை போல நாம் அகம் மனதில் நடப்பதை கேட்க வேண்டும். மைண்ட்ல இன்னர் ஃபீலிங்ஸ் என்ன இருக்குன்னு கேட்கணும். அந்த தண்டனைக்கு அதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு நமக்கு ஒரு சேஞ்சஸ் எப்ப நடந்திருக்குன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தா ஒரு சேஞ்ச். ஆக்சிடென்ட்னா அந்த ஆக்சிடென்ட் இல்ல, ஒரு நிகழ்வு. உதாரணம் சொன்னா, ஒரு வீட்டுல ஒரு அப்பா எப்பவும் கோபப்பட்டுட்டே இருப்பாரு. அவர் அவர் கோவம் தான் எதாவது போட்டு உடைச்சிடுவாரு. அப்ப ரொம்ப நாள் இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அவருடைய ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த ப்ரோக்ராம் மாறுது. எப்ப மாறுது அப்படின்னா, ஒரு நாள் அந்த பொருளை வீட்டுல திடீர்னு கோவம் சண்டை எடுத்து போட்டு உடைக்க முயற்சி பண்றாரு. அந்த அவங்க வீட்டுல இருக்கிற 6 வயது குழந்தை ஒரு ரேடியோவை கொண்டு அந்த அப்பாவோட கையில கொடுக்குது. அந்த ரேடியோ பார்த்தோன்னா அவர் அப்படியே உடஞ்சி கீழே உட்காந்துடுறாரு. என்னன்னா, அவரு சின்ன குழந்தையா இருக்கிறப்ப வாங்கி கொடுத்த ரேடியோ, அந்த ரேடியோ மேல அவர் அவ்வளவு மதிப்பு, உயிர் கிடந்த அது மேல உயிரை வச்சிருக்கிறார். அந்த குழந்தை அந்த பொருளை கொடுக்குறப்ப அவர் இலை குலைஞ்சு போறாரு. அன்னையில இருந்து அவர் எந்த பொருளையும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறாரு. இது ஒரு நிகழ்வு தான். இது என்னன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நம்ம பிஹேவியரை மாத்தும். அந்த சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர் சொல்றாங்க இல்லையா, நம்ம எப்போதுமே அறிவாளி ஒரு ஆக்சிடென்ட்டுக்காக காத்திருக்க கூடாது. நம்ம ஒருத்தவங்க ஒரு இன்ஸ்டன்டால நம்ம அவமானப்பட்ட பிறகு நம்ம அறிவாளியா மாறுவோம்னா, எத்தனை அவமானங்களை நீங்க சந்திக்க போறீங்க. அந்த அவமானங்களால நம்ம மனசு ஒழுங்கா இருக்குமா என்ன? அப்போ நம்மளே நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு தண்டனைக்காக காத்திருக்காமல் நாமே அதை முயற்சி செய்து மாற்றணும் அப்படின்னு அவங்க NLPல சொல்றாங்க. நம்மில் மாற்றம் நிகழும் போது ஏதேனும் ஒரு தண்டனையை பெற்றிருப்போம். அந்த விபத்துக்காக நம்ம ஏன் காத்திருக்கணும்? அந்த விபத்து நிகழ்ந்திருக்கும் போது அதனால் மாற்றம் நிகழ்ந்திருக்கும். அனைத்தும் நுண்ணிய கூறுகளின் பின்னால் மறைந்திருப்பது. அந்த மாற்றம் எல்லாமே மைக்ரோ காம்போனன்ட். நீங்கள் இலக்கியத்துல படிச்சீங்க, கைகையோட மனமாற்றம் இருக்கு இல்லையா, இதுதான் அது. கைகை மனமாற்றம். நான் இன்னைக்கே ராமனை போன்னு சொல்லல, ஒரு 500 கூறுகளை அவங்க ஒவ்வொரு நாளா சொல்ல அந்த கூறுகள் ஒரு நாள் அப்படியே வெடிச்சிருது. ஒரு வீட்டுல சண்டை வருதுன்னா எப்படி வரும்? பல நிகழ்வுல சேர்ந்து ஒரு நேரத்துல லாங்குவேஜ் தாங்க முடியாத வெளில வந்துடும். சோ அந்த மைக்ரோ காம்பவுண்ட், நுண்ணிய கூறுகளின் பின்னால் மறைந்திருப்பது, அதை நீங்க வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், முடிஞ்சிரும்னு இருக்கேன். பிரச்சனை எப்படி தீர்த்துருவாங்க? பல பேர் தீர்ப்பாங்க. எப்படி தீர்ப்பாங்க? பிரச்சனை வந்துருச்சு, அது தீர்க்கறதுக்கு வழி மற்றவங்க சில பேர் பேசி தீர்த்துருவாங்க. ஒரு சண்டை போட்டாங்க, போய் என்ன பண்ணலாம் இருக்கு அப்படி பேசி தீர்ப்பாங்க. சில பேர் ஏதாவது கதையை சொல்லி தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க வில்லேஜ்ல கிராமத்துல எல்லாம் ஏதாவது கதையை சொல்லியிருப்பாங்க, சண்டை போட்டவங்க கிட்ட கேட்பாங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸும் ஆகுறது. சில பேர் நினைச்சு தீர்த்துருவாங்க. ஒருத்தர் சண்டை போட்டு போயிட்டானே நினைச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. சந்தித்தல் போன்ற நிகழ்வு மூலியமா பிரச்சனையை தீர்ப்பாங்க. நீங்க போய் நேரடியா சந்திக்கிறது, பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு there are many sources. அதுல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கையாளணும். சில நேரங்களில் ஒரு கதை, ஒரு சொல் நம்மளுடைய அந்த பிரச்சனையை தீர்க்க தயாரா இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நெக்ஸ்ட், ஒரு மாற்றங்கள் நிகழும் போது, உங்க குழந்தைகளை மாத்தணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நண்பரை மாத்தணும்னு நினைக்கிறீங்க, உங்க மனைவியை மாத்தணும்னு நினைக்கிறீங்க, உங்க கணவரை மாத்தணும்னு நினைக்கிறீங்க, உங்க குடும்பத்தில் உள்ள மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒருவரை பயமுறுத்தாமல், கட்டாயப்படுத்தாமல் அதை நிகழ்த்த முடியும். உள்ளிருந்து நிகழ்த்த வைக்கிறது. ஒரு மாற்றம் நிகழும் போது ஒருவரை பயமுறுத்தக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்களுக்குள்ளாவே அந்த மாற்றம் நிகழும் போது யூ பிகம் ஏ சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ். பொதுவாக மனிதர்கள் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது என்று கற்பனையாக நினைத்து அதை சரி செய்வதற்கு நிறைய மாற்றம் செய்து கடைசியில் உண்மையான பிரச்சனையை மாற்றம் இட்டு விடுவார்கள். இது ரொம்ப முக்கியம். கற்பனையா ஒரு பிரச்சனை நினைச்சுக்கிட்டு அதுக்கு நிறைய செலவு செஞ்சு கடைசியில உண்மையான பிரச்சனை நமக்கு தலைக்கு மேல நிற்கும். இந்த பற்றியான தெளிவு ஒரு தலைவனாக வருபவர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கருத்தை உள்வாங்க வயதும் அனுபவம் தடை போடும். சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ் இது தேவையே இல்லை. அதாவது சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டிமுலேஷனா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வயது அனுபவமும் தேவையில்லைன்னு சொல்றாங்க.
நீங்க அது எல்லாருக்கும் இருக்கும், அதை நீங்க முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், நீங்க இப்போ ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்வியும், இது லாஸ்ட் ஸ்லைட் நினைக்கிறேன். இன்றைய அனுபவம், இன்னைக்கு நீங்க சாப்பிட்டீங்க இல்லையா, உங்க தட்டோட ஷேப்பு, சாப்பாட்டுடைய அளவு, சாம்பாரின் கலர், குழம்பின் சுவை, தண்ணீரின் அளவு அப்படி நினைச்சு பார்த்தா உங்க நினைப்புல வருமா? வந்ததுன்னா யூ பிகம் சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ். உங்க கட்டவரில் நெகத்தை நினைச்சு பாருங்க, அந்த கலர் தெரிஞ்சா யூ பிகம் சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ். உங்க அப்பாவின் முகத்தை நினைச்சு பாருங்க, உங்க அப்பாவின் முகம், மூக்கு எந்த இடத்துல எந்த சைஸ்ல இருக்குன்னு உடனே நினைச்சீங்கன்னா யூ பிகம் சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ். உங்களுடைய நாக்கினுடைய வடிவம் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ பிகம் சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ். ஸோ யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டரா வருவாங்கன்னா யூ பிகம் எ மைக்ரோ காம்பனன்ட். நீங்க மைக்ரோ காம்பனன்ட்ல நீங்க அப்சர்வ் பண்ணா மட்டும்தான் யூ பிகம் சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ் அப்படின்னு அவங்க NLP சொல்றாங்க. நெக்ஸ்ட், தேங்க்யூ.